Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. So, welcome back to yet another episode of Barking Buddha. நீங்கள் பல பேர் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணி கேட்ட மாதிரி கேப்டன் மில்லர் படத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஃபிலிம் ஆஸ்பிரன்ஸ் எப்படி வேணா சொல்லலாம், அவங்க கூட எல்லாம் இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம கூட இந்த எபிசோட்ல இணைந்திருக்கும் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாங்கா அவர்கள். வெல்கம் டு தி எபிசோட் வாங்க. நான் சொல்லும்போது தேங்க்யூ சொல்லணும்டா. வந்து நீ யாரா பேசிக்கிட்டு இருக்கிறது சொல்றாங்க மாதிரி இருக்காங்க. டேய் வாங்க. வணக்கம். கேக்கல. ஹலோ கேக்கலையாடா? வணக்கம். ஹலோ. ஆல்பா மேல் இன்ட்ரோ듀ce பண்றதுனால கொஞ்சம் காண்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். So we have our alpha male Vanga. Welcome to the episode Vanga. வணக்கம். வந்தனம். And we have our very famous Dasodara Kalingan with us. Welcome to the episode Dasodara Kalingan. Hi Cake. Hi members. Okay. And also we have our rare guest Dani with us for his intellectual views. Welcome Dani. இல்ல பிரதர், நீங்க சரி, நான் மேலை நாகரிகம் கருதி அப்பயே நிறுத்தல. ஆனா இன்ட்ரோடக்ஷனுக்கு ஆரம்பிக்கும் போதே குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து பிலிம் பத்தி பேச வந்திருக்கேன்னு ஆரம்பிச்சிங்களே. ஒரு கட்டமா ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஐயோ சரி போங்க. சரி ரைட். கமிங் டு த கேப்டன் மில்லர். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பாட்காஸ்ட் வந்து சில கட்டங்கள்ல போர் அடிக்குது, ஸோ கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணுங்க, 30-40 மினிட்ஸ்குள்ள இது பண்ணுங்கிற மாதிரிலாம் நிறைய சலசலப்புகள் வருது. அதனால வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள நம்ம போனதுனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் we are going to discuss is about அருண் மாதேஸ்வரன் ஃபில்மோகிராஃபில இருந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு செக்வேயா வந்து டானி அவர்கள் அருண் மாதேஸ்வரன் மாதிரி ஒரு சின்ன மிமிக்ரி ஒன்று பண்ணுவாப்ல. இல்ல இல்ல இது நீங்க எப்படிப்பட்ட தாக்குதல் எனக்கு புரியல. ஆனா நல்ல ஒரு பிளாக் காமெடி உங்களுக்கே தெரியாம இங்க பிளேஸ் ஆனிச்சு. என்னன்னா, நம்ம எபிசோட்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாவும் இதாவும் போறதுனால கிறிஸ்பா வேணும், கிறிஸ்பா இல்லன்னு சொல்லி ஆடியன்ஸ் சொன்னாங்க. அதனால நம்ம அடுத்து அருண் மாதேஸ்வரன் பிலிமோகிராஃபி பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்களா என்ன அது வேணுமே சொன்னீங்களா பிரதர்? கிறிஸ்பா போல, அதனால அருண் மாதேஸ்வரன் பிலிமோகிராஃபின்னு எடிட்லாம் வந்து பறக்குதே. அவர் அத போய் வந்து கிறிஸ்பில்ன்றீங்க படத்தை இப்படி சொல்லாமா நீங்க? அவன் பிலிமோகிராஃபில இது வரைக்கும் ஒரு படமாவது கிறிஸ்பா இருந்திருக்கடா. பொழந்து சரி வேணாம், நம்ம எடுத்த உடனே பேசிங் போகலாம். சரி வாங்க. நீங்க ஆக்சுவலா இதையே வந்து நீங்க சொன்ன பாயிண்டே அருண் மாதேஸ்வரன் மாதிரி இது பண்ணி இருந்திருக்கணும், மிமிக்ரி பண்ணி இருந்திருக்கணும். அவரு அருண் மாதேஸ்வரன் எப்படி பேசுவா? அருண் மாதேஸ்வரன் பெரிய இவனால கேட்டவனே அவர் வாய்ஸ் இப்படிதான் இருக்கு டக்குனு மைண்ட்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான இன்டெலெக்சுவல் மாடுலேஷன் ஒண்ணு இருக்குல்ல. ஒருத்தன் எந்த அளவு லைஃப் இல்லாம இருக்கிறான்னா, அருண் மாதேஸ்வரன் இன்டர்வியூ எல்லாம் ஃபுல்லா ரெகுலரா பார்த்தா வாய்ஸ் இதுதான் ரெகக்னைஸ் பண்ணி வைக்கிறத ஒருத்தன் லைஃப்ல சும்மா இருக்கிறான்னா அது நம்ம கிக்கா தான் இருக்கும். இல்ல ஹரி, சரி பிரதர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? வங்கா. பாருங்க, இனிமே கிக்கு வாங்காவ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வாங்கா கோவம் வந்துரும், அதுக்கப்புறம் அனிமல் ஆயிடுவார் பாத்துக்கோங்க. இனிமேல இருந்து தூக்கணாங்குருவி சாங்கு தான். தமிழ் டப்பிங் அதை விட கெத்தான தமிழ் டப்பிங் இதுதாங்க. குண்டூர்காரன் தான். நல்லா மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு மடக்கி தட்டு. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், என்ன பேசுறதுன்னா அருண் மாதேஸ்வரன் ஃபிலிமோகிராஃபி. ஏன் அருண் மாதேஸ்வரன் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்க்கணும்னு சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு இப்போ நம்ம எல்லா போன்லயும் வந்துட்டு ஸ்கிரீன் டைம் இதானா வந்து இட்ஸ் டைம் ஃபார் ஸ்லீப், இட்ஸ் டைம் டு க்ளோஸ் த இன்டர்வியூ, அந்த மாதிரி யூடியூப் ஆப் அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வருது இல்ல. அது எல்லாம் வந்துமே உன்னால யூடியூப் க்ளோஸ் பண்ண முடியல, போனை சுவிச் ஆஃப் பண்ணி ஓரம் வைக்க முடியலன்னா அருண் மாதேஸ்வரன் எபிசோட் நீங்க ஸ்விட்ச் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புழுத்தலோட இம்பாக்ட் தாங்க முடியாம நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவ. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் ஐ கோ பேக் டு அருண் மாதேஸ்வரன்ஸ் இன்டர்வியூ.
அதுல வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த மாடுலேஷனை பத்தி நானும் டானி வந்து அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். அந்த மாடுலேஷனே நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சலாத மாப்பிள்ளைங்கிற மாதிரி. அதனாலதான் அவரை வந்து நான் மிமிக்ரி பண்ண சொன்னேன். ஸோ அந்த மிமிக்ரி இல்லாம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சா தப்பா இருக்கும். ஸோ அகெயின் ரிக்வெஸ்டிங் டானி அவர்கள் டு இப்போ பாத்தீங்கன்னா லைட் த கேண்டில், லைக் லைட் த it's குத்து like விளக்கு. The dais is you yours. can say அந்த cinematic filmographyல there are many tracking shots which are like for hours and hours ன்னு சொல்லலாம். It feels like it's a magical shot because it only takes place for few minutes, but theaterல when you watch it, it feels like it's அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த தமிழ் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து மாதிரியா வராது, ஒரு மாதிரியா தான் வரும். அது மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா ஸோ அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா யூ கேன் கேட்ச் தட் மாதேஸ்வரன் மாடுலேஷன். கிட்டத்தட்ட கௌதம் மேனன் தான் பிரதர். ஆனா கௌதம் மேனனே கொஞ்சம் கஞ்சா அடிச்சிருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் வந்து மாதேஸ்வரன். ஓகே, கூல். ஸோ நீங்க இவரு தசாதார கலைஞன், do you want to give it a try to பல மிமிக்ரி? இல்ல 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 மிஸ்டர் கிக், நம்ம இத படத்தோட கடந்து போயிடுவோம். எனக்கு வந்து தனி மனித தாக்குதல் மேல பெரிய அபிப்பிராயம் இல்ல, விட்டுறலாம். ஓகே, நீங்களும் அப்பப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்லலாம். சைடுல ஓரமா உட்கார்ந்துக்க தேவையில்ல. ஒன்லி ஹியர் ஃபார் பேஷிங் தி கேப்டன் மில்லர், பேஷிங், சரியா? சோ அதனால அது வரட்டும். சரி, ஓகே, கூல். அப்ப ஃபர்ஸ்ட் அருண் மாதேஸ்வரன் ஃபில்மோகிராஃபி பத்தி பேசும்போது நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, கரெக்டா? ப்ராபபிலி பெரிய அபிப்பிராயம் இல்ல மத்த 2 படம் மேலயும். சோ அதனால விட்டுறலாம். சரி, ரைட். அப்ப உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இல்லையா அந்த 2 படம்? இல்லங்க, நான் அதை வந்து ரொம்ப இந்த கேப்டன் மில்லர் பார்த்த மாதிரியான மைண்ட் ஸ்பேஸ்லயும் ரொம்ப டீடைல்டா அந்த படத்தை பார்க்கல. அது வந்து ரொம்ப பாத்தீங்க நீங்க குப்பை படம் தான் சொன்னாங்க. சோ அது பெரிய நான் கவலையப்பட்டு பார்க்கல. நம்ம நார்மலா எப்படி இந்த பழைய இந்த படங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, மொக்க படங்கள் இருக்கும்ல, அந்த பாக்குற மைண்ட் செட்ல அப்படி சைட்ல போட்டு ஓட்டிட்டேன். கேப்டன் மில்லர் இல்லையா? இல்லங்க, பெருசா பிடிக்கலாம் இல்ல. ஓகே, அதெல்லாம் ஓகே, அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தசாவதார கலைஞனுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அவரோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் வேரி ஆகுங்கிறதுனால சொல்றதுக்கு பயப்படுறாப்புல, அவ்வளவுதான். ஸோ ஸ்டார்ட் வித் அருண் மாதேஸ்வரன்ங்கிற கேரக்டர் வந்து எப்படி நம்மளுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா வந்து டேரண்டினோ, தமிழோட டேரண்டினோ மிஸ்டர் தியாகராஜன் குமார் ராஜாவோட அசிஸ்டன்ட் வந்து ராக்கிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து ஆமாண்டா, ஆரண்யகாண்டம் அசிஸ்டன்ட். அதுல இருந்தா இவனுக்கு இந்த கல்ட் ஃபாலோயிங்கே வந்துச்சு. ஓகே ஓகே, ஓஹோ, டிகேவோட அசிஸ்டன்ட்ங்க இவரு. ஓகே ஓகே ஓகே. அதுல இருந்து ராக்கிக்கு வந்தாப்ல. வந்தோடனே ராக்கி எப்போ இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ். ஏன்னா அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆகி வர்றது என்ன, லாங் டேக் ஒன்னு வந்து ஸ்னீக் பீக்கா விடுறது என்னன்னு சொல்லிட்டு ஹி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் டிகே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் போச்சு. அப்புறம் ராக்கி வந்துச்சு, which got huge reception from the internet woke crowd as well as film fanatics. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யூனிவர்ஸ் ஒரு படம் வந்துச்சு, அது என்ன படம்? சாணிக்காயுதம். அது வந்து ஒரு மிகப்பெரிய அமேசான் பிரைம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்த ஒரு படம் தான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிடில வந்தாலே அது ஹிட் தாங்க தமிழ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். எத்தனை பேசிட்டு இருக்கீங்க? கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ்க்கே அதெல்லாம் வந்து எத்தனை டைம் பார்க்கலாம்னு சொல்லி எவ்வளவு சினிமேட்டிக் கட்ஸ் தெரியுமா சொல்லிட்டா. if a movie is not releasing in Hotstar or Aha, it's a hit movie. ஆகாலையும் ஹாட்ஸ்டார்லயும் வருதுன்னா விலையே போகாத படம் அர்த்தம் பிரதர், அவ்வளவுதான். ஹாட்ஸ்டார்ல எங்க பிரதர் வந்துச்சு இதெல்லாம்? ஹாட்ஸ்டார்ல வரல, அதனால தான் சொல்றேன். பிரைம் வீடியோல வரவும் ஓடிடி பத்தி இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு, அதனால ஏதாவது ரேண்டமா இருந்தாலும் வரவள மோடுன்னு போடுறீங்க இல்லையா? ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு போணும் பிரதர் பாட்காஸ்ட. ஹாட்ஸ்டார் அடிக்கணும் பிரதர், இல்லைன்னா எனக்கு மனசு கேட்காது. சரி விடுங்க ஹாட்ஸ்டார். ஆனா ஹாட்ஸ்டார் நான் எப்படி பாக்குறேன்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் டே தசாதார கலைஞன் மாதிரி ஆட்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய இது மாதிரி, வரப்பிரசாதம் மாதிரி. அள்ளி போட்டு திம்பார் அண்ணெல்லாம். அதுதான் பிரதர் ஸ்கந்தா பார்த்தேன். ஸ்கந்தா தமிழ் டப்பிங் இஸ் என்டர்டைனிங் பிரதர், அத நம்ம தப்பு சொல்ல முடியாது.
வீட்டை தாண்ட முடியாதுன்னு சொன்னேன், தாண்டிட்டேன். இதுக்கு வாங்கடா அருண்மன், ஏன்டா இப்பதான் சொன்ன கிறிஸ்பா போனோம் லேகா போயிரு 3 மணி நேரமா நம்ம உட்காந்து வர மாட்டேங்குது. அந்த பக்கம் எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி எடுத்து உட்காந்துருக்கான் பாரு, மேஜிக் பேட் எதுக்கு இருக்கானே தெரியாம. நான் இங்க பாருங்க கிறிஸ்பா சொல்றேன் பாருங்க, அருண் மாதேசன பிலிமோகிராஃபி எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது உனக்கு வந்து இது ஏதோ செமையா பயங்கரமா ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, இந்த இங்மர் பர்கமன் இன்ஃபுளுயன்ஸ் தெரியுது, பார்த்தா வயலன்ஸ் இருக்கு அது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா நான் ரியாலிட்டியை சொல்றேன், ட்ரெய்லரு இவங்க அந்த இது இவங்க கொடுத்த பில்டப் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஆபீஸ் பொய் சொல்லி லீவ் போட்டு ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு போனோம் பிரதர். எனக்கு வந்து உள்ள போய் உட்கார உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா, ஒரு ஜஸ்ட் 10 minutes இன் உனக்கு தோணும், இல்லையே இது ஏதோ ஏமாத்து வேலை மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணும். ஆனா எந்திரிச்சு டிக்கெட் வாங்கி கொடுத்து சரி என்னதான் இருக்கு பாப்போன்னு உட்காருவோம். அங்க லாக் பண்ணி 3 மணி நேரம் அடிப்பான். அதான் வெளிய இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரியே தெரியும். அதுதான் இவன் என்ன கேட்டா இவனோட ஐடியா. ஏன்னா ஹி ஹாஸ் அ குட் டீம் பிரதர், அவ்வளவுதான். ஹி இஸ் நாட் அ குட் ஸ்டோரி டெல்லர், பட் ஒரு நல்ல பிலிம் மேக்கர். மேக்கிங் சூப்பரா பண்ணிடுறான், நல்ல டீம் வச்சிருக்கான். அந்த டீம் கிட்ட கரெக்டா சொல்லி மேக்கிங் வாங்கிடலாம். சொல்ல முடியாதுடா, ஏன்னு சொல்லு. அது ஆக்சுவலாவே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபில்மாவே இருக்காது. ஜஸ்ட் டீசர் ட்ரைலருக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படும் உனக்கு, செமையா விஷுவல்ஸ் தேவைப்படும். அவர் ஒரு எக்ஸிகியூட்டர்னு சொல்லுங்க. எக்ஸிகியூட்டர் கிடையாது பிரதர், நான் எந்த அவார்டுமே கொடுக்க மாட்டேன் பிரதர் அவனுக்கு. யோ அதான் நான் சொல்றேன், இப்ப அந்த லுக் அண்ட் ஃபீல் கிரியேட் பண்றான் தெரியுமா, அதான் நல்லா பண்ணிடுறான். ஆனா he is not able to tell a very coherent story. ஒரு அப்டிராக்டான சில இமேஜஸை காட்டி அதுல வந்து நீங்களே டீப்பர் மீனிங் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றத வந்து நான் இவரு இல்ல, இந்த ஓஜி ஃபிலிம் மேக்கர்ஸ் பல பேரே வந்து அதை பார்க்கும்போது அவங்க அது இப்ப நான் அதான் இந்த மாதேஸ்வரன் அடிக்கிறதுலாம் வந்து உடனே அவனை பர்சனலா அடிக்கிறாங்க, அது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் கருத்து வேறுபாடுகள், அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இந்த மாதிரி நீ டீப்பா அந்த ராக்கில எல்லாம் ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஞாபகம் இருக்குங்களாங்க, காலம் ஒரு துரோகி, ஒரு கயவன், ஒரு கேப் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரேண்டமா கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எதுலயும் நடந்து போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கடல்ல என்னென்னமோ வரும்டா, கடல்ல மண்ணு பறக்கிறது, வானத்தை காட்டுவாரு, கடலை காட்டுவாரு, பூமியை காட்டுவாரு, என்னென்னமோ காட்டிட்டு இருப்பான். இவன் பாட்டுக்கு நடக்கிறத காட்டுவான், ரேண்டமா கட் பண்ணிட்டே இருப்பான். பட் ஹீ ஃபைண்ட் சம் டீப்பர் மீனிங் அண்ட் என்ஜாய்மெண்ட் இன் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. இந்த சில இதெல்லாம் அவளை பெயிண்டிங் இஷ்டத்துக்கு பெயிண்ட் ஊத்தி வச்சிருப்பானுங்க, எல்லாரும் அதை வாவ் இதுல அது இருக்கு பாரு, அதுல இது இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த பெயிண்டிங் பார்த்தா நமக்கு ஒரு என்ன ஒண்ணுமே புரியல, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இதுல வருது. மேபி நான் கொஞ்சம் டம்பான ஆளா இருக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னமோ தெரியல பிரதர். ஆனா எனக்கு மாதேஸ்வரன் பிலிமோகிராஃபி அப்படிதான் இருக்கு. உண்மையிலே எதுவும் இல்ல. இந்த மாதேஸ்வரன் சொன்னாலே ஞாபகம் வர ஒரு இமேஜ் என்ன தெரியுமா, மண்டேல நம்மளாம் தான் போயிருக்கோம் அந்த படத்துக்கு. இன்ட்ரால் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா முடிஞ்சு நம்மளுக்கு அதுவே செம காண்டாயிடுச்சு, என்னடா அதுங்கிற மாதிரி. இன்ட்ரால் பிளாக் போட்டான், படமே போட்டான், அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கிட்டு வெளில கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டு உள்ள போயும் வந்து கான்டெக்ட் புரியுற அளவுக்கு தான் அந்த படத்தோட என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆமா, உனக்கு அங்கேயே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு செட் ஆஃப் அனமார்பிக் ஷார்ட்ஸ் வித்தவுட் எனி ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்டும் பெருசா இருக்காது. ஆனா வந்து படத்துக்கு நீ வெளில வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் தெரியாம ஸ்க்ரோல் பண்ணா முடிஞ்ச எல்லா சினிமாட்டிக் எடிட்ஸையும் வந்து போட்டு அப்படின்னு போட்டு இவனை பெரிய ஆளாக்கி சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு. சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா. யூ கைஸ் டோன்ட் டிசர்வ் அருண் மாதேஸ்வரன். அருண் மாதேஸ்வரன் இஸ் a gem. அந்த மாதிரி இறக்கும் ஒரு படம் தான் நடந்திருக்கு. என்னடா கத்தி சுத்தியல் பவர். ஐயோ கெத்து. நான் சொல்றேன் பாருங்க, பாட்காஸ்ட் கேட்கிற அத்தனை பேருக்கு ஓப்பன் சேலஞ்ச். இந்த ரெஃபரன்ஸ் பிடிக்கிற ஒருத்தன் அவனுக்கு பாக்கிங் புத்தால இருந்து ஒரு மர்ச்சன்டைஸ் ஃப்ரீயா கொடுப்பாரு. ஆமாண்டா, இந்த ரெஃபரன்ஸ் இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க கண்டிப்பா நம்ம பாட்காஸ்ட் சார்பாக உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ எஸ், as Donny said, அதான் இதெல்லாம் வந்து அவனுக்கு சூப்பரா இருக்கு. படத்துல வந்து செம பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனா எதுவும் பொருளை என்கேஜிங்காகவும் இல்லை. ஆனா ஏன் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது இவருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கிரௌடுக்கு வந்து இடியா வந்து விழுந்ததுதான் வந்து இந்த
கேப்டன் மில்லர் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் தட் டூ வித் அன் ஆக்டர் லைக் தனுஷ். அது பீரியட் படம், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லி பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் அப் திஸ் டிஸ்கஷன் வித் இந்த படம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ப்ளஸ் வி வுட் ஹவ் சீன் டீசர் அண்ட் ட்ரைலர் இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ் மியூட் தசாவதார கலைஞன். மிஸ்டர் மேஜிக் பேன் சைட்ல வேலை செஞ்சுட்டே பேசுறீங்களோ? முடிச்சிட்டேன். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம கேப்டன் மில்லரை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன். நம்ம இதை வந்து நான் வந்து தசாவதார கலைஞன் அவர் வந்து அதோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தான் கேட்கிறாரு. ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் உண்மையா சொல்ல போனா லோக்கி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படின்னு நினைச்சேன். சரியா? லோக்கி சோ வந்து அதோட இதா இருக்கும் போல. சோ அதோட அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியலனாலும் பட் யூ ஹாவ் சம்திங் தட் ஓகே மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு மாதிரியே ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஸோ இட் வில் பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் மூவி அப்படின்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரைலரோட பேசிங்கு ப்ளஸ் கலர் கரெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கலர் கிரேடிங் ப்ளஸ் வித் தி ஐடியா அந்த ட்ரெயிலர்ல காமிச்சது முக்கியம் இருந்துச்சு. அவங்க எடுத்த படத்துல எல்லா படத்துலயும் நல்லா தான்டா இருந்துச்சு. இல்ல சொல்றேன், இந்த பர்டிகுலர் படம் பார்க்கும்போது மேபி நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் போல. லோக்கி இதுவா இருக்கும், மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து விஷுவல் கன்சிஸ்டன்சி செம்மையா இருந்துச்சு. பாத்தியா? செம்மையா கிரியேட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே. அதான்டா இது வந்து மேபி இந்த மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்ல வந்து இதோட கலர் கிரேடிங் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. பிளஸ் இது கொஞ்சம் பீரியட் டைம்ன்றதுனால எக்ஸ்ட்ரா கிரைனி விஷுவல்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு சூட்டா இருந்துச்சு, ஆப்டா இருந்துச்சு. வேற வாங்க, வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? சிம்பிளா படம் நல்லா இருக்கும்னு நினைச்சேங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ட்ரெய்லர் பார்த்தப்போ அதான் எனக்கு வந்து இவர் சொன்னாரு, டானி சொன்னாரு, இம்பாக்டுக்கு வந்து பீட்டை கட் பண்ணா சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு. ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு. நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. சரி, ஒவ்வொரு ஈவெண்ட் இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கு ஒரு பில்டப் ஒரு 5 minutes அப்படின்னு வச்சாலே படம் நிக்காம ஓட போகுது போல் இருக்கு. சரி, இவனுக்கு வந்து பட்ஜெட் பத்தாம தான் ஒரு மாதிரியா 2 படம் வந்து கொடுத்திருக்காரு போல் இருக்கு. ஓரளவுக்கு நிறைய பட்ஜெட் கொடுத்தா நல்லா ஹாலிவுடிஷா இந்த 300 எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பெரிய லெவல்ல எப்பிக்கா இறக்குவாரோ அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசம். ஏன்னா நம்ம நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் தானே, அதான் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ராணி அவர்கள் தெரியல பிரதர், ஒருத்தர் என்னடா மேட் மேக்ஸ்ங்கிறாரு, ஒருத்தர் என்னடா 300ங்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பாரிசன்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ஆனஸ்டா எனக்கு வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படங்கள்ல அடி வாங்கினதை பார்த்து எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. ஆனா இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சுவலாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ சூப்பரான ஷார்ட்ஸ் வருது, சூப்பரா அந்த டெய்லிஸ் ரஷஸ்ல இருந்து ஒரு இது கிடைக்கும்ல. இந்த படத்துக்கு சரியான பஸ் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா. ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மி தான் படம். இது பண்றாங்கப்பா, அது பண்றாங்க பேச்சு இருந்துட்டே இருந்துச்சு. ஒருவேளை உண்மையிலேயே நல்லா தான் எடுக்கிறானு டவுட் இருந்துச்சு எனக்கு. அந்த ட்ரெய்லர் கட்டு பார்த்து அதான் நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் இவர்கிட்ட, வாங்கா கிட்ட, ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துல வர எல்லா ஃபைட் சீன்ல இருக்க எல்லா இம்பாக்டையும் அப்படியே லைனா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக் பீட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே இப்ப இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர்ல அப்படியே இந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி கன் ஃபயரிங் சவுண்ட்ஸ், அடிக்கிற சவுண்டு, இது பண்றது. நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குற பாதி எடிட்ஸே இப்பெல்லாம் அப்படிதானே வருது, பீட்டுக்கு ஏத்த இம்பாக்ட். ஒண்ணுமேடா, ஃபர்ஸ்ட் அப்படியே மெதுவா மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அந்த மியூசிக் ஒரு இடத்துல டிராப் ஆகும்ல, டிராப் ஆகும்போது என்ன ஒண்ணு அது போறதுக்காக அந்த டட் பண்றானுங்க அவனுங்க. அந்த அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி அனதர் ஜெனரிக் ஆக்ஷன் மசாலா படம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஹோப் இருந்துச்சு பிரதர். ஏன்னா கேள்விப்பட்டோம்ல நம்ம இந்த ஆக்சுவலா அந்த எல்டிடி ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி வர படம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதை நான் இவர்கிட்ட பேசினேன், வாங்கா கிட்ட கூட அதை பத்தி பேசினேன். அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு, இவரு தான் இந்த மாதிரி. அவர் பேர் என்ன பிரதர் ஒரிஜினல், அதெல்லாம் சொல்லாமா சொல்லக்கூடாதா? அது வேணாம் பிரதர். ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் கரும்புலிகள்ங்கிறத வந்து சூசைடல் ஸ்குவாட் எல்டிடி, அவர் தான் ஃபர்ஸ்ட் எவர் கரும்புலி. எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஐ மீன் தேர் வாஸ் தி ரியல் பர்சன் ஹூ வாஸ் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ்.
அண்ட் அந்த அந்த மேன் த மித் த லெஜெண்டுமாங்கல்ல, அந்த அந்த மித்தை பேஸ் பண்ணி வர ஒரு ப்ரொடக்ஷன் நினைக்கும் எனக்கு ஐ ஆக்சுவலி ஹேட் ஹோப்ஸ் ஃபார் இட். செமையா இருக்கும் போல எடுத்தா அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஐ கேம் டு நோ தட் இல்ல அந்த அந்த அதாவது தே நோ இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் திங். ஸோ அந்த கேரக்டரோட மித்த மட்டும் உருவி எடுத்துட்டு வந்து பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல போட்டு வேற ஒன்னு ஏதோ ஒன்று பண்ண போறாரு இவர் ஆரம்பிச்சப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தப்பறம் எனக்கு ஓகே இன்னொரு ஆக்ஷன் படம் ஏதோ பார்க்க போறோம் அப்படிங்கிற அவ்வளவுதான். அதுக்கு அது பெருசா எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல. எனக்கு ஆக்சுவலா இந்த ட்ரெய்லர் டீசர் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து என் சைட்ல என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இதுக்கு ஒரு நல்ல மெட்டஃபர் அருண் மாதேஸ்வரன் மாதிரியே ஒரு சூப்பர் மெட்டஃபர் ஒன்று சொன்னா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு இவனை பார்த்தாலே ஒரே ஒரு மெட்டஃபர் தோன்றது தெரியுமா பிரதர்? கலர் கோழி குஞ்சு பிரதர். இவன் நம்மளுக்கு கலர் கோழி குஞ்சு பார்க்கும்போதே தெரியும் இது வாங்கினா செத்துரு அப்படின்னு. இருந்தாலும் வாங்குவோம். கியூட்னஸ் காமிச்சே நம்மளை ஏமாத்திரும்ல. இந்த டீசர்ல ஆக்சுவலா டீசர்ல பார்க்கும்போது எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா 2 ஷாட் இருந்துச்சு பிரதர். சரியான ஷாட். ஒண்ணு வந்து அந்த இதுல ஒரு ரூம்குள்ள எல்லாரும் இருப்பானுங்க. ஒரு ரூமோட ஜன்னலுக்குள்ள இவன் கண்ணை விட்டு படப்படப்படன்னு சுடுவான் தெரியுமா? அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கட்டு இன்னொரு ஷாட் இருக்கும். அந்த கம்பத்துல ஜீசஸ் மாதிரி எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்போம் ஒரு 5-6 பேர்த்த. அதுவும் படப்படப்படான்னு வெட்டிக்கும். நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த 2 ஷாட்ட படத்துல ஆர்கானிக்கா இருந்துச்சுனாலே சூப்பரா இருக்கும்ல. ஆனா யோசிச்சு பாத்தீங்களா படத்துல அது 2 த்ரோ அவே ஷாட். ஆமா படத்துல அந்த இது கூட வச்சுக்கங்களேன். அந்த அந்த ஏசுநாதன் மாதிரி ஒரு 5 பேர் இருப்பானுங்க. அது கூட ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர ஷாட்டு. பிளஸ் அது கூட என்னன்னா போஸ்ட் கிளைமேக்ஸ்ல காண்டாயிரும் உனக்கு இந்த அந்த மொமெண்ட்ல வந்து. இது வந்து ஆக்சுவல் இதுங்க தேவையில்லைங்க இது படத்துக்கு. மாண்டாஜ் கட்டிது சீன் அப்படின்னு அதை தூக்கினீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதுங்க படத்துல. ஆமாஞ்சி. ஸோ அதுதான் எனக்கு வந்து இவன் ஒரு நல்ல ஷார்ட்ஸை வச்சிடறான்டா. செமையா ஷார்ட்ஸை பிளேஸ் பண்ணிட்டு நம்மளை அப்படியே செடியூஸ் பண்ணி படத்துக்கு வர வச்சிடறான். படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனே காசு கொடுத்து அந்த எடிட்ஸ் போட சொல்லுவானா இன்னும் தெரியல. சோசியல் மீடியா எடிட்ஸ் போட்டு எப்பவுமே தெரியல. இது இது யார் இதான் இது வந்து நம்மளால இங்க இருந்து சொல்லவே முடியாது. அந்த அந்த நல்ல நல்ல ஷார்ட்ஸ் வருது இல்லையா, அது வந்து இவங்க கிட்ட இருந்து வர கம்ப்ளீட்டா டைரக்டரோட கான்ட்ரிபியூஷனா இல்ல சினிமாட்டோகிராஃபரோட கான்ட்ரிபியூஷனா ஒய் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் லுக்கிங் சோ குட் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன இது இருக்கு. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க கேட்டு. நல்ல ப்ரொடக்ஷன் டிசைனர் இருப்பாங்க போல இருக்கு. இல்ல ப்ரோ எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லுக் கொடுக்க முடியும் கன்சிஸ்டன்ட்டா. இல்லங்க நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், அவன் பேசிக்காவே வந்து சினிமாட்டோகிராஃபருங்க அவன். சோ அதனால இப்போ நீ படம் ஃபுல்லா ஒரு டெக்னிக்கல் கன்சிஸ்டன்சி தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நீ அதை மட்டும் அச்சீவ் பண்ணுவல. மற்றதெல்லாம் பெருசா உட்காந்து ஃபிகர் அவுட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு நினைப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால அதை கொண்டு வந்துடுறான் போல. தெரில என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் மோர் ஆர்லெஸ் அதான் எனக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதே தான். இந்த மாதிரி செம ஃபிளாஷியான விஷயங்களை வச்சு நம்மளை செடியூஸ் பண்ணி படத்துக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்கிறதா இந்த படத்தோட ஒரு மேஜர் இஷ்யூவா இருந்திருக்கு. ஸோ பிஃபோர் ஆக்சுவலா எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா இட் இஸ் கோயிங் டு பி இஷ்யூஸ் தான் வரும். ஏன்னா யாருக்கும் பெருசா அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் படத்தை கிளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இல்ல ஆக்சுவலா பிடிச்ச விஷயங்களா இருக்கு. சரி நீங்க வாங்க. அதான் சொல்றேன். அதான் பிடிச்ச விஷயங்கள் ப்ரொபோர்ஷனா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கம்மியா அதிகமா இருக்கும். சோ அதனால வந்து நான் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கறது வந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். அது வந்து பர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் சீனா இருக்கலாம், இல்ல மொமெண்டா இருக்கலாம், இதுவா வேணா இருக்கணும். பட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தானி. சரி வேற யாராவது சொல்லுவாங்க நினைச்சேன். இதே வந்து மேஜிக் பேண்ட சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கட்டும். இந்த இதுல பண்ணுவானு பாத்திரியா, இதுல என்னைய பத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாத்தையும், எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம், ஃபர்ஸ்ட் அவரு சொல்லுவாரு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. சரி பிரதர் நானே சொல்றேன். எனக்கு பிடிச்சது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாவே சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து நானு சரி ஓகே நல்லாதான் இருக்கும் போல அவ்வளோ எல்லாரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அந்த தியேட்டரிக்கல் நான் ஓடிடில தான் பார்த்தேன். தியேட்டரிக்கல் ரிலீஸ்லயே வந்து நமக்கு ஒரு ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, மோசமா இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்துருதுயா. நான் ஓடிடில பார்க்கும்போது என் மைண்ட் செட்டே வந்து சரி ரொம்ப மொக்கையா இருக்கும் போல படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதனாலேயே என்னமோ எனக்கு 20 மினிட்ஸ் முடியும் போது நம்ம நினைச்ச அளவுக்கு மோசம்லாம் இல்லையப்பா, டீசெண்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நல்லாவே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருந்தேன். எனக்கு எதை பர்டிகுலரா எதெல்லாம் சொல்லுவேன்னா அதான் இவ்வளோ நாள் பேசினா ஓவராலாமே அந்த ஷார்ட் அவனோட ஷார்ட் காம்போசிஷனு,
இந்த சினிமாட்டிக் சென்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து இப்படி காட்டினா அழகா இருக்கும், இதை இப்படி காட்டினா அந்த எமோஷன். நீங்க சொன்னீங்க அந்த ஒரு செகண்ட் த்ரோ அவே ஷாட் கன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவன் சுடுறது அப்படிங்கிறது, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணா சூப்பரா இருக்கும், அது எந்த லென்ஸ் பண்ணா அது வந்து உனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா அவன் கோவப்படுறது தெரியும் உனக்கு, அதெல்லாம் ஒரு கான்சியஸான சாய்ஸ் தானே. அந்த ஒரு செகண்ட் ஷாட் வந்து உன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி இது படத்துல சூப்பரா வரப்போகுதுன்னு உன்னை நீயே நம்பி தியேட்டருக்கு போற அந்த அவனோட சென்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த காட்டுறதுங்கிறது வந்து நல்லா பண்றான். அது குறைய சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. படம் ஃபுல்லா நீங்க எது இருக்கோ இல்லையோ வந்து அந்த சினிமாட்டிக் ஷாட்ஸ் அதை வந்து படம் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இந்த படத்துலயும் சரி, இதற்கு முன்னாடி வந்த படங்கள்லயும் சரி, அது நல்லா இருந்துச்சு. கதையா வந்து பிரதர் எனக்கு அந்த ஓப்பனிங் ரொம்பவே பிடிச்சதுங்க. தெரியல எவ்வளவு பேருக்கு அது பிடிக்கும், அப்பீல் ஆச்சு ஆகலன்றது கூட நீங்க அப்புறம் சொல்லுங்க. எனக்கு ஐ வெரி மச் லைக் தட். அந்த பாட்டி உட்காந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்குதுங்கிறதே வந்து எனக்கு செம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா ஐ லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஆரம்பிச்சோமா டக்குன்னு கதைக்குள்ள போனோமா படபடன்னு ஓட்டணுமா வந்தா அப்படின்னா உட்காருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐ எம் கோயிங் டு டெல் யூ a tale of a man who was a myth அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிற இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆல்சோ அதான் அந்த அம்மா சொன்ன கதையுமே செம இந்த படத்தோட பேரலல் ஆகுது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டு தான் போறோம், இந்த கேப்டன் மில்லருங்கிறவன் ஒரு மித்து, அவன் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான் அதுங்கிறலாம் கேள்விப்பட்டு போறோம். அங்க போய் உட்காந்து ஆரம்பிக்கும் அந்த பாட்டி வந்து காவல் தெய்வம் இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து அவரோட அந்த மித்தை பத்தி சொல்றாங்க, அவன் இந்த என்னெல்லாம் வீர தீர சாகசம் எல்லாம் பண்ணான், அவன் எப்படி இதெல்லாம் பண்ணி அவனை எப்படி நம்ம ஊரு சாமியா ஏத்துக்குது, அந்த கதையை அந்த மாதிரி சொல்லுது. அப்ப அதை சொல்லும்போது நமக்கு அது தெரியுது இல்லையா, இது வந்து இதோட ஆனா கடைசியில அதை வச்சு ஒரு குப்பிட்டு ரிவீல் ஒண்ணு வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணாமே இருந்திருக்கலாம் என்ன கேட்டா. ஆனா அந்த அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வி ஆர் கோயிங் டு நம்ம ஒரு படத்துக்குள்ள போகும்போது ஒரு ஒரு மித்து கிரியேட் ஆகிறத பாக்குறதுக்காக போறோம். போகும்போது ஓபன் பண்ணும்போதே ஒரு பாட்டி உட்காந்து ஆல்ரெடி பல வருஷங்கள் முன்னாடி இருந்த ஒரு மித்தை பத்தி சொல்லுது. அந்த அந்த ஓப்பனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலயே நான் ஐ வாஸ் புல்ட் இன், ஓகேப்பா ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஹூக் மாட்டிருச்சு. ஸோ ரொம்ப தூரத்துக்கு வந்து கொஞ்சம் சில அங்கங்க தொய்வுகள் மொக்கையான இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து எனக்கு ஓகே திஸ் அந்த ஒர்க் ஆகும் அப்படின்னு தோண்டே இருந்துச்சு. எப்போ வந்து உனக்கு அது இல்லாம போயிடும், சே இல்ல இது ஒர்க்கே ஆகாது அப்படின்னு எனக்கு எப்போ சுத்தமா ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க அவங்க எல்லாரும் வந்து போய் சுடுவாங்க இல்லையா எல்லாரையும், இந்த பீப்புள் நார்மல் பீப்புள் சொல்லுவாங்க. இவங்க இவங்க அதான் அதோட இவங்க வெர்ஷன் டைரக்டா அதை காட்ட முடியாது பொலிட்டிக்கலா, அதனால சுடுன்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் சுடுவாங்க, சுட்டுட்டு அழுவாங்க. அந்த இவங்க சுடுவாங்கன்னு சொல்லும் போதே எனக்கு அது ஒர்க் ஆகல. இப்போ அதாவது இவ்வளவு நேரம் நான் காட்டினேன், இந்த மாதிரி எல்லாம் பேசின ஒரு ஆளு இதை பண்ணவே மாட்டான் அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் ஃபெல்ட் லைக் அதான் முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் பேசின ப்ராப்ளம் தான், கொஹரன்ஸ் இல்லாத ஒரு ரைட்டிங்கா எனக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து எனக்கு வந்து படம் அப்படியே அதுக்கப்புறம் ரிடம்ஷனே இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் மோசமா தான் ஆச்சு எனக்கு அது. ஆனா அந்த மொமெண்ட் வரைக்குமே வந்து சரி தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்தேன். அவன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பிளாட் பாயிண்ட் நினைச்ச அந்த பாயிண்ட் தான் என்ன வந்து படத்தை விட்டு வெளியே தள்ள பாயிண்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஆக்சுவலா எனக்கு இதுல ஒரு கான்ட்ராக்டரி ஒப்பீனியன் இருக்கு. எனக்கு அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, இவனுக்கு போய் சுடுவானுங்கிற சீன் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுல எங்க லாஜிக்கலா இடிக்கும்னா நீ சொன்ன ஒரு பாயிண்ட் செமையா லாஜிக்கலா இடிக்கும். இந்த தனுஷ் வந்து இவ்வளவு பெரிய புளுத்தியா இருக்கான், ஆனா அங்க போயிட்டு சுடணும்னா ஜஸ்ட் எது ரியாக்ஷனே இருக்காது அவன்கிட்ட, அப்படியே சூடாமே இருப்பான். டைம் சுடுமா அப்படியே விட்டுருவான். அவன் இன்னொருத்த வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான் கரெக்டா. நான் தனுஷா மயக்கம் போட்டு விழுந்துருவானா அந்த மாதிரிலாம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த சீன் அதான்டா இவன் வந்து அவன் வந்து அந்த சீன் எப்படி ஆர்கானிக்கா செட் பண்றது, செமையா லாஜிக்கலா எப்படி கொண்டு போறது, கோஹரண்டா இருக்கான்லாம் யோசிக்கிறது இல்லடா. அதுக்கு ஒரு சூப்பரான எண்டிங் இமேஜ் கிடைக்குது இல்ல. திரும்புறான், நெஞ்சில குத்துறான், எட்டி வச்சா ஃபயர்ல விழுகுறான் அப்படிங்கிற ஒரு செம க்ளோசிங் இமேஜ் கிடைக்குங்கிறதுனால அந்த அப்ரோச் எடுத்திருக்காங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அது வரைக்குமே படம் செம, ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப கேவலமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருக்குங்கிறனால, பிளஸ் நானும் ஓடிடியில பார்த்தேங்கிறனால நம்ம எப்ப தோணுதோ அப்ப பார்க்கலாம் அந்த படத்தை. பிளஸ் 40 மினிட்ஸ் எனக்கு ஓடிச்சு, நான் ஓரளவுக்கு நல்லாதான் ஓடிச்சு. எனக்கு ஆக்சுவலா படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வாசிச்சுக்கிட்டே இருக்கான் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. ஆனா படத்துல கோஹரன்ஸ் இல்லைன்னா மியூசிக் இருந்துதான் தீரும். ஆனா மியூசிக் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நல்லா ஒர்க் ஆச்சுங்க நிறைய இடத்துல.
அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து இவனோட இமேஜ பில் பண்றது பிளஸ் ஒரு இந்த மாண்டேஜ் ஸ்பில்டு சீக்வன்சஸ் எல்லாம் உனக்கு எங்கேஜிங்கா வச்சிருக்கிறதுக்கான நிறைய மியூசிக் வந்து உனக்கு செம எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஜி பிரகாஷோட மியூசிக்கும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது இந்த இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஒரு விஷுவல் இருக்கும் தெரியுமா? அது தமிழ் சினிமால காமிச்சாலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாஷ்ட் அவுட் ஃபுட்டேஜா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு செம இந்த டிராமா லைக் ஸ்டேஜிங்கா இருக்கும். ஒரு ஆக்சுவல் மதராசப்பட்டினம் அப்படி இருக்காதுங்க. மதராசப்பட்டினம் நான் பார்த்தது இல்லைங்க. ஐயோ குட் குட். அதுக்கப்புறம் கடந்துருவோம், அடுத்தது போயிடும் விடுங்க. எனக்கு இது 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 அது சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த ஜோன் வந்து செமையா இருந்துச்சு. பிளஸ் அந்த வார் கேம்ப் சீக்வன்சஸ்ல இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் தெரிக்க விட்டுருச்சு எப்பவும் போல. அது இட்ஸ் a given. அது வந்து ஸ்டாண்டர்ட் பாலிசி மாதிரி. அதனால வந்து சூப்பரா இருந்துச்சு மாதிரி. தனுஷ்னா செலக்டிங் ஷிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஆக்டிங் 100%. இது வந்து மாறவே மாறாது. பார்த்தாச்சு, அவ்வளவுதான். அது நடந்துகிட்டே இருக்கும், சூரிய உதிக்கிற மாதிரி. ஆமா. சோ அது கரெக்ட். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சில காஸ்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இவன் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த ஒரு கொள்ளைக்கூடத்தோட தலைமை ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? சிவானா கிடையாதுடா, அவன் குமரவேல் நினைக்கிறான் அவன் பேரு. குமரவேல். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி 2-3 காஸ்டிங்லாம் செமையா இருந்துச்சு. அது அவங்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. பட் ஓவராலா கதையா, மொத்த கதையா இல்லாம கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் கதையை யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன். ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கான், ஆர்மியில சேரலாம்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கும்பல் ஆஃப் கொள்ளை கூட்டம் இருந்திருக்கு அந்த டைம்ல, அவனுக்கு கூட சேர்றான். அதுக்கப்புறம் கடைசியா இந்த கொள்ளை கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவனுங்கெல்லாம் ஒரு ஃபைட் பண்றானுங்க அப்படின்னு இந்த குட்டி 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 ரேண்டம் இமேஜஸா நீ யோசிக்கும் போது நல்லா இருக்கு. உனக்கு சைட்ல பேரலா ஒரு கதை யோசிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. ஆனா இந்த கதையெல்லாம் வெஸ்ட் ஒருத்த மயிர் மாதிரி படம் எடுத்துக்காங்கிறதா கொஞ்சம் காண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. ஸோ கமிங் பேக் டு தசவதார் கலைஞன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா எல்லாமே பிடிச்சிருந்துச்சுங்க. லெட்ஸே படம் அஸ் அ மூவியா இல்லாம சினிமாட்டோகிராஃபி தனியா, சினிமாட்டோகிராஃபின்னு சொல்ல முடியாது, கேமரா ஒர்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனியா மியூசிக் வந்து இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்சு ஒட்டவே இல்லை. இந்த படத்தோட வந்து நான் என்ஜாயே பண்ணல. எந்த இடத்துலயுமே ஸ்கோர் வந்து எலிவேட்டே பண்ணல, எமோட்டே ஆகல த்ரூ மியூசிக். எக்ஸப்ட் ஒரு சீனுக்கு மட்டும் நல்ல எமோஷனா இருந்துச்சு. எந்த இடத்துலனா எமோட்டட் த்ரூ மியூசிக் வந்து அந்த லாஸ்ட்ல வந்து இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள உள்ள போவாங்க தெரியுமா? கோயிலுக்குள்ள உள்ள போக ட்ரை பண்ணும்போது பிரியங்கா மோகன் கூட்டிட்டு போவா. அப்போ அந்த இடத்துல ஒரு பில்டு இருக்கும். ஸோ அது நல்லா இருந்துச்சு, அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எடிட்டிங், இப்போ எடிட்டிங் வந்து இந்த படத்துல இது வந்து நோ கமெண்ட்ஸ். இந்த படத்தோட ஸ்பெசிபிக் எடிட்டிங் வந்து, இந்த படத்துக்கான எடிட்டிங் வந்து நோ கமெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசன்ட் டைம்ஸ் அஸ் கன்சிடர் அஸ் எடிட்டிங். ஸோ மற்றபடி தனித்தனியா நல்லா இருந்துச்சு. லைக் கலர் கிரேடிங்கு, செட் ஒர்க்ஸு, அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு இது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த 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 செட்டப்புக்குள்ளே தான் படம் இருந்துச்சு. லைக் அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே தான் படம் இருந்துச்சு. அதை தாண்டி வெளியே போல. அதுவே வந்து நல்லா இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப எப்படி டைம் டிராவல் பண்ணி 2023க்கு வரணும்ங்கறீங்களா? இல்லைங்க, அப்படி சொல்லல. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போடலன்ற. இன்னொன்னு வரேன், அதோட எனக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் புடிச்சு, நிறைய இம்ப்ரெஸ் பண்ணல. இவன் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் அந்த அவன் சுடும் போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கு அந்த சீக்வன்ஸுமே எனக்கு பிடிக்கல. ஏன் வந்து அதுக்கு பில்டப் வேற ரொம்ப நேரமா கொடுத்துருப்பாங்க. நடந்து போயிட்டு அவன் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாஸ்ட்லயும் தெரியும் போது இவனுங்களை எங்கேயோ கொண்டு போய் பலியாக்க போறானுங்க அப்படின்னு. பலியாக்க போறன்றது நம்ம எமோட் ஆகல. சரி, ஐயோ இதனாலதான் இவனோட இந்த ஸ்டோரியே மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஹூக்கே எனக்கு அந்த இடத்துல இல்ல. நான் இப்ப கரெக்டா ஞாபகம் இல்ல, இதுக்கு முன்னாடி அவனுங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களா? அது சீக்வன்ஸ் ஏதாவது வருமா? வராது தானே? வருமா? கன் ஃபயர் வச்சு வரும்டா. ஓகே ஓகே. ஸோ அதுதான் மேபி அந்த ஒரு ஹூக் இல்ல எனக்கு. அந்த நீ சொன்ன மாதிரி உனக்குமே வந்து அந்த சீக்வன்ஸ் வரைக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு அந்த சீக்வன்ஸ் வரைக்குமே பெரிய ஹூக் இல்ல படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு படம் ஒட்டவே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த படத்துலயே பிடிச்சிருந்துச்சு. வாங்க
வந்து படத்தை ஆக்சுவலா 40 மினிட்ஸ் பார்த்து நிப்பாட்டிட்டேன். தென் இப்போ பாட்காஸ்ட்ன்றதுனால அப்படி ஓட்டி ஓட்டி கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இவரு சொன்ன மாதிரி ஒன்ஸ் அந்த பாட்டி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு என்ன ஆகும்னா, இது இது வந்து நான் இத சினிமா பார்த்து டக்குன்னு ஒரு வேர்ல்டை காட்டி அந்த வேர்ல்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன எல்லாம் காட்டணும், அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஆனா எடுத்தோடனே தலைவன் வந்து அப்படியே பேரலா கட் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து அந்த இவனை குமரவேல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு திடீர்னு இன்ட்ரோ, யாரு ஒரு நரேஷன் உள்ள போறோம், அதுக்கடுத்து எனக்கு உள்ள காட்டுற கேரக்டர்ஸ் யாருன்னு தெரியாது. டக்குன்னு அதுல இருந்து இன்னொரு நரேஷன் போகும்போதே எனக்கு இது ரொம்ப அக்லியா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி நரேஷன் சுத்தம் பிடிக்காது. அதனால வந்து எனக்கு அங்கேயே வந்து ஒரு மாதிரி சரி ஓகே இது ரொம்ப எனக்கு அதுவும் இல்லாம எனக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இப்போ தியேட்டர்ல வந்து எல்லாரும் காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கத்துனாங்களாம், தயவு செஞ்சு முடிங்கடா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல கத்துனதா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து எந்த படமா இருந்தாலும் பொறுமையா உட்காந்து பாத்துருவான், மொக்க படமா இருந்தாலும் அவ்வளவுதான்டா முடியும் அப்படின்லாம் சொல்றாள். அவனே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப மோசமா இருந்துச்சா, அதனால எனக்கு அந்த சீன்லயே டேக்கன் பேக். நீ சொன்ன அந்த கன்னை வச்சு சுடுவான், அதெல்லாம் கூல் இமேஜஸா இருக்கே தவிர்த்து அந்த சீக்வன்சஸ் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஐயா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் நீ சொன்ன மாதிரி அங்கங்க ஸ்பெசிபிக்கா இப்ப அந்த நெருப்புல உதைக்கிற ஷாட்டை நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. திரும்பி அதுக்கு வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி வந்து அந்த ஷாட்டுக்கு லீட் ஆனதை வந்து திரும்பி பார்த்தேன். இந்த மாதிரி அங்கங்க இமேஜஸ் வாட் நீங்க ஆல்ரெடி சொன்னதான் கிரேட் பண்ணதும் அந்த ஸ்பெசிபிக் இமேஜஸும் பார்க்க கூலா இருந்துச்சு. நல்ல சினிமாட்டோகிராஃபி. அவன் யாரு சித்தார்த் மூனி சம்திங், அவன் சூப்பரா பண்ணியிருக்கான். அது அது அப்ரிஷியபிள். மியூசிக் எனக்கு இப்படி இந்த சீன்ல சூப்பரா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு எந்த இல்லைங்க இடத்துலயும் தனி ஞாபகம் இல்லை. அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. எனக்கு வந்து ஸ்டார்டிங் அட் த 10th minute itself that was an ugly movie. ஆமா ஆமா மிஸ்டர் கிக், ஒரே ஒரு இது சொல்றேன். எக்ஸாக்டா எனக்கு எந்த எந்த இடத்துல அந்த படம் வந்து என் நகர்ந்து போச்சு அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட் கட் வரும் தெரியுமா, இந்த ஊர்க்காரங்களை காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு 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 கண்டினியூஸ் ஃபாஸ்ட் கட் வரும். அந்த கோவிலுக்குள்ள காட்டுறது அதுதான் திருவிழா கட்டுறா. அந்த மொமெண்ட் தான் வந்து ஐ லாஸ்ட் ஓ ஷிட் அப்படின்ற மாதிரி. என்னடா அது ஒரு முடியவே மாட்டேங்குது. அந்த கட் வந்து ஒரு இன்ஃபைனைட் கட்டு மாதிரி இருக்கு. நீ அந்த தொங்கட்டான் காட்டுற சரியா, ஒரு 2 டைம் காட்டினா பரவாயில்ல. உனக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆச்சு, அந்த அந்த மொத்த ஷாட்ஸையும் நான் அதனால பார்க்கும்போது உனக்கு ஷாட்லாம் இல்ல, திரும்பி அந்த கட்டு அந்த பேசிங் ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீ அந்த கட் பண்ண போறன்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு வந்து வேற ஷாட்ஸ் இல்லன்றதுனால திரும்ப திரும்ப வேற வேற ஒரு தொங்கட்டானோட ஷாட், வேற வேற சேம் ரிப்பீட்டட் ஷாட்ஸ். அது அது டு ஃபார் வாட் இட் இஸ் கன்வேயிங்ன்றதே எனக்கு புரியல. இது வந்து இல்லடா, அது இல்லாம அதுல ஒரு பிரச்சனை இருக்குடா. அந்த கட்ஸ் வந்து ரொம்ப இப்போ ஒரு 3 செகண்டாவது ஒரு ஷாட் வச்சாதான் ஒருத்தனுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ்ல டக் 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 டக்குன்னு கட் ஆகிட்டே இருக்கும்டா. உனக்கு அப்படியே ஜாரிங்கா இருக்கும் மைண்டு. தெரியல, அது உண்மை அந்த இடத்துலதான் எனக்கு பிடிக்காம போச்சு. லைக் இந்த படத்துல இருந்து ரொம்ப அப்படியே தூரமா வந்துட்டேன். எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்றானுங்க, இது யாரோட காலு, இல்ல இதுக்கு ஏதாவது பின்னாடி ஹிடன் மீனிங் இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியல. ஆனா அந்த மொமெண்ட்ல இருந்தே எனக்கு படம் ஒட்டவே இல்லை. டக்குன்னு உனக்கு ஒரு குட்டி அது ஒரு அட்டம் தான் நினைக்கிறேன். ஒரு திருவிழாவோட வைபை கொடுக்கறதுக்கு வெப்பம் கெத்தா வைப்போம். நார்மலா இல்ல ஒரு 5 செகண்ட் மாண்டேஜா போட்டா வந்து ரெகுலர் ஃபில்ம் மேக்கர்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி வச்சாதான் நியூ ஜென் இவர் மாதிரி இருக்கும்னு சொல்லி இறங்கிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்ல, மேபி நீ அந்த திருவிழாவோட வைபை காட்ட போறேன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ஷாட்லயும் நியூ இன்ஃபர்மேஷனை கொடுத்தனாலே போதும். நான் என்னோட பிரச்சனையே அது வந்து கண்டினியூஸ்லி ரிப்பீட்டட். நீ வந்து ஒரு 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 ஷார்ட்டை காட்டுற, அது ஒரு இன்ஃபோவை எடுத்துக்கிறேன்னா கண்டினியூஸ்லி ரிப்பீட்டட் இன்ஃபோ தான் இருக்கு அதுல. அதுவே எதுக்குன்னு எனக்கு புரியல. ஏன் வந்து இப்ப எதுக்கு இத்தனை இதை காட்டுற, எதுக்கு இவ்வளோ பேசியான கட்டு, அந்த கட்டு முடியிற இடமே எனக்கு பிடிக்கல. நீ அந்த கட்டு அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு டிராவல் பண்ணிட்ட சரியா, அந்த டிராவல் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு அதுவுமே பிடிக்கல. டைரக்டா கொண்டு போய் எங்க நிறுத்துவானுங்கன்னா, அந்த ஊர்ல அந்த பொண்ணும் இவனும் பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அங்க போய் கட் ஆகும். அது வந்து இந்த கட்டுக்கான எண்டே இருக்காது, அப்படியே டைரக்டா இதுக்கு கட் பண்ணி போயிடுவாங்க. அதுவே எனக்கு சுத்தமா பிடிக்கும். அந்த ஹோல் போர்ஷனாவே வந்து ஒரு ஒரு இன்ச் கூட ஒர்க் அவுட் ஆகல அந்த அந்த இடத்துல. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலா நீங்க ஒரு நல்ல செக்வே கொடுத்துருக்க. நான் அடுத்து வந்து பேசலாம் நினைச்சதே வந்து காஸ்டிங் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இதுல ஒண்ணு வந்து இந்த எடிட் பேட்டர்ன் வந்து இட்ஸ் மேஜர். அது அது எடிட் மட்டும் சொல்ல முடியாதுடா, அது வந்து ஒரு மேக்கப் கூட இருக்கலாம். இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றல, இப்போ ஒரு திருவிழா வந்து நான் செட் பண்ணோம்னா ஒரு 5 செகண்ட் மாண்டேஜா வச்சு ஈஸியா செட் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இப்படி
ரேப்பிடா கட் பண்றான்னா, இப்ப நீ ஷூட் பண்ணும்போது வந்து ஏதாவது ஒரு கொஹரன்ஸோட வந்து குட்டியூண்டு ஸ்டோரிய இது பண்ற மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் எடுத்து வந்தா கூட பரவாயில்ல. ரேண்டமா நீ நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னா, அதனால இந்த மாதிரி ஒரு காலுக்கு போயிருப்பானுங்களான்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி லெட்ஸ் கம் டு த காஸ்டிங். காஸ்டிங்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு செமையா ஒரு 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 ஃபைண்டிங் ஒன்று பண்ணேன்டா. இது செம காமெடியா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ராஜாவோட பையன் ஒரு இருப்பான் தெரியுமா? பையனா அண்ணனா? பையன் தான். அவன் வந்து இவனோட அண்ணன். வேம்புலி. வேம்புலி தான். இந்த வேம்புலி வந்து அவன் எந்த படத்துல வந்தாலுமே இரிட்டேட்டிங் கேரக்டரா தான் வரான். கரெக்டா? ஆமா. சோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு படம் எடுக்கணும், அந்த படத்துக்கு அந்த கேரக்டர் மேல இரிட்டேஷன் வரணும்னா இவனை மட்டும் காஸ்டே பண்ணக்கூடாதுடா. ஏன்னா இவன் வந்தாலே அந்த கேரக்டர் மேல இல்ல, அந்த படம் மேலேயே இரிட்டேஷன் வந்துருது ஆடியன்ஸ்க்கு. உனக்கு ஒரு கேரக்டர் மேல வந்து இந்த மாதிரி வியார்டா பண்றாங்க, ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரணும் அப்படின்னா புதுசா ஒருத்தனை போட்டுதான் அவன் நடிக்க வைக்கணுமே போல, இந்த மாதிரி ஆல்ரெடி இரிட்டேஷன் வர ஆட்கள்ல போட்ட இவன் அந்த இன்னொருத்தன் இருப்பான், அவங்க எல்லாத்தையும் போட்டோன்னு வச்சுங்க பிரச்சனை தான், படத்து மேலே இரிட்டேஷன் வந்துடும். இல்லங்க, இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இந்த நீ வந்து இவன் பண்ற செயற்களால வந்து உனக்கு இரிட்டேட் ஆகல, இரிட்டேஷன் ஃபார் த சேக் ஆஃப் இரிட்டேஷன் தெரியுமா? அது இவன் இப்போ வந்து எனக்கு படம் பாக்குறவங்க இந்த இடத்துல இரிட்டேட் ஆகணும். சோ இவனை போட்டுட்டு இவன் பண்றதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுன்ற ஒரு ஃபீலுக்கு போயிடுறாங்க போல. அதுக்கு அதேதாங்க. அதாவது குட் ரைட்டிங் வர்சஸ் பேட் ரைட்டிங்ல போயிருது. அதான் இப்போ ஒரு குட் ரைட்டிங்னா என்னன்னா, ஒரு ஹீரோ ஒன்று பண்றானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆக்சுவலா கிரேட் ரைட்டிங்ல எப்படி இருக்குன்னா, வில்லன் ஒன்று பண்றானா வில்லனுமே காரணமா தான் இருக்கும். அவன் ஏன் வில்லன் ஆனாங்கிறதுக்கு காரணம் இருக்கும். இப்ப வில்லன் ஒன்று பண்றானா அதுக்கு காரணம் இருக்கும். இந்த நான் வந்து இப்ப கெட்டவன், நான் ஈவில், அதெல்லாம் ஜஸ்ட் பேட் ஃபார் த சேக் ஆஃப் பேட் கேரக்டர் இவன். அதுதான் அவனுக்கு பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும். என்னடா தேர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் எனிதிங். நீ இந்த படத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வருவ? அதுதான் பிரச்சனை. நானும் இவன்ட்ட வாங்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னது சேம் எக்ஸாக்ட் தான் கிட்டத்தட்ட. என்னன்னா, இந்த படத்துல நீ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கேன், எதுக்குமே காரணம் இருக்காதுடா. எதுக்குமே காரணம் இருக்காது. ஏன்பா இதெல்லாம் ஏன் நோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இப்ப அந்த கேள்வி எல்லாம் கேட்டு அப்புறம் என்ன இந்த படத்துக்கு வந்த போடா அப்படிமானுங்க. தனுஷ்க்கு ஆக்சுவலா ஒரு ரீசன் இருக்கும். அவன் வந்து அவனை இவங்களே வந்து இன்சல்ட் பண்றானுங்க, சொந்தமா அவனுக்கு கட்டின கோயிலுக்குள்ளே அவங்க உள்ள விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சரி ஓகே என்னை வெள்ளக்காரன் ஈக்குவல் நடத்தணும்னு நினைக்கிறான். ஆனா அங்க போறான், அங்க போகும்போது அவனும் ஈவலு. அவன் வந்து இவன் வந்து டைரக்டா கொல்லவே சொல்றான் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அவன் மனுஷனை மதிக்கிறது இல்ல, இவங்க எல்லாரையுமே அவன் இது அப்படியேதான் இப்படிதான் பாக்குறான் அப்படின்னு சொல்லி தெரியவும் ஓகே அவனுங்களாம் இது பண்ணுவான். ஆக்சுவலா ஒரு லைனா கேட்கும் போது ஒரு பாட்டிக்காக சொல்லுது, ஊர்ல இருக்கிற பையன் இந்த மாதிரி மாறி போறான். இதெல்லாம் அழகா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டோரி லைனுக்கான நல்ல பில்டப்பாவே இருக்குது. கடைசியில அந்த கிளைமேக்ஸ் வேற அவனே கடவுளாகிறான். இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும் போது ஜஸ்ட் இப்போ ஒரு ஒன் லைன் சொல்லி ஒரு வைபு கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே இப்போ கூல் இமேஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இதை வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு டைரக்டா போன மாதிரி இருக்கு பிஃபோர் ஈவன் ரைட்டிங் இட். ஏன்னா இப்ப ஹீரோ வந்து பேசிக்கா இந்த ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி ஐரானதுக்கு அப்புறம் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷூட்டிங் ஸ்டோரி போர்டு ஆள்ல கூப்பிட்டு அந்த இமேஜஸ் வரைச்சிட்டு உள்ள போன மாதிரி தான் இருக்கு. தெர் வாசன்ட் எனி பீப்புள் டாக்கிங் வந்து தே ஒன்ட் பி நேச்சுரல். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறேன், அந்த மாதிரியான வேர்டிங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு எந்த ஒரு ரீசனிங் தேர் இஸ் நோ டெப்த். சொன்ன மாதிரி ஈவில் ஃபார் தி பீயிங் ஆர் ஈவில். வங்கா இதுல ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை இருக்குடா. நீ இந்த மாதிரி யோசிச்சிருக்கியா, இப்போ நம்மளுக்கு சமகாலத்துல இல்லாத இல்ல வந்து ரொம்ப டீடைல்ஸ் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜோன்ல எழுதப்படுற எல்லா படங்கள்லயும் ஒருத்தன் நான் லீனியரா ட்ரீட் பண்றானாலே வந்து அவன் வந்து அந்த இடத்துல அவனால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியலன்னா நீ நான் லீனியாரிட்டியை சூப்பரா யூஸ் பண்ண பாத்திருக்கியா? இப்போ நீ ஜஸ்ட் விஷுவலா அந்த ஜோனையோ இல்ல அந்த டைம் ஸ்பேஸையோ செட் பண்ணிட்டனா மட்டும் போதும். எந்தெந்த இடத்துலதான் வந்து இப்போ ஒரு டைம் டு டைம் டிரான்சிஷனோ இல்ல சீன் டு சீன் டிரான்சிஷனோ வந்து இன்ஃபர்மேஷனால ஃபில்அப் பண்ணி அதை நீ நகர்த்தணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீ ஈஸியா வந்து நான் லீனியரா ஜம்ப் பண்ணிட்ட அப்படின்னா இல்ல வாய்ஸ் ஓவர் நரேஷன் போட்ட அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு புட் இன் a lot of research. புரியுதா? சில இடத்துல you can directly show the dramas and skip ahead.
அதாவது சில இடத்துல மட்டும் செல்ஃப் எவரா இவனுங்க புளித்திருவானுங்க. நீ பாத்திரம் கழுவுற, நான் வந்து பாத்திரம் கழுவுறேன், நீ கண்ணை தொடக்கிற, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இந்த மாதிரி வச்சாவே போதும் செல்ஃப் எவரா. நீ வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஆக்சுவலா அந்த யூனிவர்ஸ்க்குன்னு போட தேவையில்ல. ஏன்னா ஆர்கானிக்கா லீனியரா உன் கதை போல, புரியுதா? எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு நீங்க ஒரு விஷயத்துக்கு போகணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்த நீ ஈஸியா எப்படி ஸ்கிப் பண்ணிடுறேன்னா, இங்க ஒரு கூல் சீன் இருக்கு, ஒரு கூல் ஷாட் இருக்கு, அதுல அதுக்குள்ள எதையா ஒண்ணு போட்டு அது இந்த படத்தை கூட ஃபிட் பண்ணி கதையா கொண்டு வர ட்ரை பண்றதுதான் பிரச்சனையே. நான் நிறைய படத்துல இந்த மாதிரி இதை பார்த்திருக்கேன். இல்ல கிக்கு இந்த இது இருக்குல்ல, நீ அந்த இந்த டயலாக் சொன்னல, நான் அதனால இதை சொல்றேன். இதை நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். நிவேதா சதீஷ் வந்து குயிலி கேரக்டர் வந்து அந்த சீக்வன்ஸ் வரும் தெரியுமா? இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. யாரா நிவேதா சதீஷ்? குயிலி கேரக்டர் தான்டா, ஒரிஜினல் பேர் நிவேதா சதீஷ். சரி விடு. குயிலி யாரா? குயிலி தான்டா அந்த டேய் இப்ப ஒரு டயலாக் லவ் வச்சிருக்கோம். அந்த திருட்டு கும்பல்ல இருக்க ஒரு பொண்ணாடா. ஓ அந்த கன்னு கலவரஸ் பொண்ணு. கன்னு துப்பாக்கி தொடச்சிட்டு இருப்பா. படமே பிடிக்கலன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி பேரெல்லாம் பேரு அந்த பேரு எல்லாமே வச்சிருக்கீங்க. பெண்கள் பேர் எல்லாமே தெரியும் பிரதருக்கு. இந்த மாற்றம் இதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். விடுங்க அது விடுங்க, அது எதுக்கு இப்ப பேசுறீங்க? தசாவதார கலைஞன்னா அப்படிதான் பிரதர், கேட்க கூடாது. சொல்லுங்க. இப்ப அந்த சீக்வன்ஸ் வர வரைக்கும்டா இவன் அந்த டயலாக் சொல்லுவான் தெரியுமா? நீ வந்து கண்ணை தொடச்சிருக்க, நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு. அது வரைக்குமே என் மைண்ட்ல வந்து அவ வந்து ஒரு ஆர்கானிக்கா இந்த படத்துல இந்த யூனிவர்ஸ்குள்ள இருக்கான்னு மட்டும் தான் நம்பிட்டு இருந்தேன். எப்ப அந்த டயலாக் சொன்னானோ, ஓ நீ வேணுக்கும் தாண்டா இவளை இந்த யூனிவர்ஸ்குள்ள போட்டிருக்கேன்னு தோணுச்சு. 100% இதுதான் என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. நான் அவளை வந்து ஒரு பொண்ணு இந்த இடத்துல இவ போராடிட்டு இருக்கா, இவ வந்து இவளை தனியா ஒரு இது நான் பார்க்கவே இல்லை. அவங்களுக்காக இந்த திருட்டு கும்பல்ல ஒரு ஆளு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அந்த டயலாக் வர வரைக்குமே வந்து அவளை வந்து ஒரு ஆர்கானிக்கான கேரக்டர் தான் அந்த யூனிவர்ஸ்ல நினைச்சிட்டு இருந்தேன். எக்ஸப்ட் அந்த டயலாக் எப்போ சொன்னானோ அதுல இருந்தே எனக்கு வந்து அவளை பிடிக்கவே இல்லை. அவ வேணுக்கு வந்து ஃபார் த சேக் ஆஃப் நீங்க பெண்கள் வந்து தட்டுத்தா கழுவுன்னு நம்ம விரும்புறீங்களா? நான் அப்படி சொல்லலைங்க. எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் நான் கேக்குறேன். ஏன் இந்த எக்ஸ்ட்ரா நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? இப்போ நீ வந்து அவன் வந்து நீ அந்த ஆர்கானிக்கா அங்க ஒரு பொண்ணு போராடுறதுக்கு அங்க இருக்கா அப்படின்றத வந்து உனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற, ஓகேவா? அவன் என்ன நினைச்சிருக்கான், இப்போ வந்து இப்ப எலைட்டான ஒரு கருத்து இன்னைக்கு வந்து பேசிக்கா வந்து என்ன, குடும்பத்தை காப்பாத்துங்க, நான் விவசாயம் பண்ணுங்க, இதெல்லாம் நார்மல் கருத்து. ஈக்குவாலிட்டி எல்லாம், அதாவது எல்ஜிபிடி கியூக்கு மரியாதை கொடுங்க, ஃபெமினிசம் பண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் எலைட் கருத்து. அதெல்லாம் வந்து சொல்றேன்னா நார்மல் மக்களுக்கு போய் சேரலன்னா இந்த மாதிரி டைரக்டா ஓப்பனா மூஞ்சி முன்னாடி ஒரு டயலாக் வச்சா ஓகே இவர் இதனால்தான் வச்சிருக்காரு, உங்க இதனால்தான் நீங்க அடிக்க கூடாது. அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரூல் வச்சிட்டானுங்க. என்னன்னா நீ வந்து மைனாரிட்டியோ இல்லைன்னா வந்து பெண்களையோ ஒரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிய வந்து ஹீரோயிக்கா வச்சு படம் எடுத்தனாலே அது நல்ல கருத்து படம். இத போய் எப்படிப்பா சொல்றது, அந்த 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 செக்ஷனுக்கு போயிருது. சோ அந்த ப்ரொடக்டிவ் லேயர் அவர் அங்க ஒரு ஷீல்ட வந்து ஆட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இவர் ஒரு லைட்டா பயந்துருக்காரு. எங்க இது நமக்கு இது தெரியாம போயிடுமோ மக்களுக்கு, நம்மளோட நம் அஸ் அ டைரக்டரா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம போயிடுமோ அப்படின்றதுக்காக கூட அந்த வேணுக்குனே அந்த டயலாக் வச்சிருக்கலாம். லைக் ஃபார் மீ பர்சனலி அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நான் ஆர்கானிக்காவே பார்க்கலங்க. அதான் உண்மை. சரி ப்ரோ, இருக்கீங்களா? சம்மரைஸ் பண்ணுங்க. இல்ல அமைதியா இருந்தா என்ன பேசுறீங்கன்னு பார்த்தா எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே, யாராவது ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருக்கு நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு. இல்ல பிரதர், நீங்க செக்வே பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போவீங்கன்னு பார்த்தேன். ஒரு போஸ்டா நீங்க வந்து இங்க வந்து டக்குன்னு என்ன யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி பேசணும். சரி ஓகே, என்ன பேசிட்டு இருந்தோம்? வேற ஏதோ ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருந்திருக்காடா, அதனால இல்ல நான் ஏதோ கெத்தா சொல்ல வந்தேன்டா, இவன் நடுவுல வந்துட்டான்டா, நிவேதா சதீஷ்னு வந்துட்டான்டா. நீ நிவேதா சதீஷவே சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காதானே? இல்ல நிவேதா சதீஷ் தெரியும். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வேற இல்ல, எங்க போய் சர்ச் பண்றது? சரி விடுங்க, இந்த இடத்துல நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் காஸ்டிங்னு பேசிட்டு இருந்தேன்ல, இப்ப நிவேஷா இப்ப பாருங்க அப்படியே அழகா தவி போறோம் பாருங்க. எல்லாருமே புடிச்சு ட்ரோல் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் வந்து இந்த இதுதாங்க டாக்டர் ஹீரோயினை போட்டு அவ்வளவு செஞ்சானுங்க. இவெல்லாம் எதுக்குடா இருக்கா இந்த படத்துல, இவதான்டா ரெட் பிளாக்னு. ஆனா எனக்கு அப்பெல்லாம் தோணலடா, அவ ஒரு மாதிரி இருந்தா ஒரு வாரத்துலங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா என்ன உங்களுக்கு? அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அமைதியா இருக்கும். அதோட குணமே அமைதியா இருக்கு. ஆனா கடைசியில அவங்க பெரிய புனையே சித்த புனையே கண்டு சுட்டு பாப்ப தெரியுமா? செம காமெடியா இருக்கணும் அந்த ரியாக்ஷனு.
இல்லங்க எனக்கு பெருசா நடிக்க வராது. எங்க அந்த அம்மா வடக்கன் வந்து அந்த டான்சர்ஸ்லாம் அளவுக்கு வந்து கோவத்தை காமிங்கன்னு ஒரு கோவத்தை காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அது. டேய் ப்ரொஃபஷனல் ஷூட்டர் மாதிரி ஷூட் பண்ணிருப்பாடா. அதுதான்டா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. பிளஸ் இந்த கொஞ்சம் ஒரு 5 பைசாக்கு சரி லைட்டா லாஜிக்கலா வந்து அவ ஃபர்ஸ்ட் சுட தெரியாம சுடுறா. சரி நம்மளே எடுத்து இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான் போல. அவ வந்து அந்த விடுதலை ஏங்க போராட்டத்துல வந்து கன்லாம் இது பண்ணிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு. கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்கா அதெல்லாம் கத்துக்காம இருந்திருப்பாங்களா? அதெல்லாம் சரிங்க ட்ரைனிங் அப்புறம் போயிருக்குங்க. கன்னு வாங்கும்போது ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா? அவன் அவ வரைக்கும் கண்ணே பார்க்காத மாதிரி. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. நடிக்க தெரியலங்க. ஏன் அந்த இடத்துல அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல் ஷூட்டர் மாதிரி ஷூட் பண்றா? யாரை ஏமாத்தா? தனுஷே ஏமாத்துறாளா அவ? புரியலங்க. எனக்கு புரியல. இப்ப எதுக்கு உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு பெரிய காண்டு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லங்க இது வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள். உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ஒரு பிரச்சனையானது சொல்லிடுறேங்க. இன்னொரு சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் சரியா? இவங்க 2 பேரும் அந்த கோயிலுக்குள்ள வந்து இளவரசி வந்திருக்கான்னு பார்க்க போவாங்கல்ல. இவ யாரு? தனுஷ் ஐ மீன் அன்னலீசனும் இன்னொரு கேரக்டரும் அவன் ஃப்ரெண்டும் சரியா? அந்த சீக்வன்ஸ்ல வந்து இவனுங்க ஏதோ சும்மா உள்ள போறானுங்கப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அவங்க டயலாக்குள்ளே பேசிப்பாங்க, நம்ம போறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுங்க போறது வந்து எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு நமக்கு தெரியணும்ல. அது வந்து தெரியவே தெரியாதுடா. எனக்கு வந்து அவனுங்க திரும்பி அவ ஜாலியா வெளியே கூட்டிட்டு வந்துருவா. அவன் லைட்டா வந்து அதுக்கப்புறம் அவன் சொல்றதெல்லாம் எனக்கு ஐயோ உயிரே போயிருக்கு. எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. இவனுங்க செத்துருப்பானுங்கன்ற ஃபீலிங்கே எனக்கு வரல. சரி இவனுங்க ஜாலியா உள்ள போயிட்டு வரானுங்க. இவனுங்க நிறைய டைம் போயிருக்கானுங்க போல இந்த மாதிரி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறானுங்கன்னா அவ்வளவு ஈஸியா போறானுங்க. சரியா? அவனுங்க நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கானுங்கன்றது வந்து ஏன் வந்து இவ்வளவு பெருசா வந்து அப்ப பின்னாடி வந்து ஏமாத்தணும்? இவங்க இவ இவ ஏன் அந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அப்பதான் வந்து இவன் பிரியங்கா மேல ஐ மீன் அந்த அந்த டாக்டர் கேரக்டர் மேல வந்து இவன் ரூட் பண்ண முடியும். இவன் நம்மள ஒரு வாட்டி உயிரோட காப்பாத்திருக்கா அப்படின்றது. ஆனா அந்த உயிரை காப்பாத்திருக்கான்ற சீரியஸ்னஸ் வந்து அஸ் அன் ஆடியன்ஸ் ஆன எனக்கு வந்து தெரியவே இல்லை. அவன் ஏதோ சும்மா உள்ள போனா உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. உள்ள போனா வெளியே வந்துட்டான் வித் ஹெல்ப் ஆஃப் ஹெர். அது இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். இவன் இவ்வளவு சீரியஸா உள்ள போயிருக்கான்றதுக்கான ஒரு அந்த ஒரு கிராவிட்டியே இல்ல அந்த சீக்வன்ஸ்ல. பிளஸ் அது எல்லாமே வந்து அந்த கதையை நகர்த்துறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டூல் மாதிரி தான் இருந்துச்சு. அதே நகர்த்தியானாலே எதையா ஒண்ணு வச்சு என்னங்க அதுக்குன்னு இப்படிதாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க பிரதர். இந்த தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க முதல்ல. பேசுங்க பிரதர். ரேஜ் பாட்காஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி விடுங்க விடுங்க. கொஞ்சம் இதா போயிட்டேன். படம் பார்த்தோன்னே போன் பண்ணி வாங்க. படம் பார்த்தோன்னே வாங்க. என்ன பிரதர் இப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்றதான் என்னோட ஒரு இதா இருந்துச்சு. கையில இருந்து காசு போட்ட ப்ரொடியூசர் மாதிரி ஆயிட்டீங்க. எப்படி ஏமாத்துறாங்க? இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு சரியான ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு படம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம்னு எடுத்து போடுறோம் சாட்டர்டேவோ சண்டேலயோ. அதுலயும் இப்படி பண்ணி பார்த்த மத்த படங்கள்லாம் சொல்லுங்க பாப்போம். இன்ட்ரெஸ்ட் வேணாம். அதை தவிர்த்து போயிடும். இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையே எந்த படமும் வர்றதுல. பார்த்த படங்கள் பார்த்தது வேணாங்க வேணாம். கொரோனால அப்ப பார்த்தது கிடையாது இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த படங்கள்லாம். அது வந்து நாஸ்டால்ஜியா படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா எல்லா பழைய படம் அப்பா எதுவும் புதுசா நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பழைய படங்களை பார்த்துட்டு இருக்கேன் நான். சரி விடுங்க நம்ம கடந்து போவோம். ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். மன்னிச்சிருங்க அப்படி நினைச்சிட்டேன் விடுங்க. இப்ப நீ ஆடியோ பாட்காஸ்ட் சொல்ற கேக்குறவன் என்ன கேவலமா நினைக்க மாட்டானா? தள்ளி போயா அடுத்ததுக்கு. சரி எப்பங்க ஆக்சுவல் பொங்கல் வின்னர் எப்பங்க வருது ப்ரோ? என்னப்பா ஆக்சுவல் பொங்கல் வின்னர் எப்போ வருது ஓடிடில? இப்ப இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றான் பாரு. யார் அந்த ஆக்சுவல் பொங்கல் வின்னர்? மிஷனை தான் சொல்றான். மிஷன் will have a delayed release in Netflix ன்னு போட்டிருக்கானுங்க பிரதர். அருண் விஜய் நம்பர் 1ஓட படத்தை பார்க்கல. அந்த மிஷன் படத்துக்கு ஒரு வாட்ச் பார்ட்டி போட்டு அதை வேணா ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பாட்காஸ்டா போட்டுரும். அந்த படம் தான் நல்லா இருக்கு. பாக்கலாங்க சும்மா வச்சு நல்லா பாக்கலாங்க. மிஷன் எல்லாம் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை இருக்கு.
மெரி கிறிஸ்மஸ்க்கு அடுத்து செகண்ட் பிளேஸ் அந்த படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. நீங்க மட்டும்தான் மெரி கிறிஸ்மஸ் பிளேஸ் கொடுத்துருக்கீங்க. பொங்கலுக்கு அப்படி ஒரு படம் வந்துச்சுன்றதே மறந்துருச்சு பிரதர். ஆர்டிஸ்ட் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்தது வந்து நானு. இந்த பாட்காஸ்டே விஜய் சேதுபதி ஒரு டான்ஸ் ஆடுவான் தெரியுமா, ஒரு 1.5 நிமிஷத்துக்கு, அதுக்கே 220 ரூபாய் கொடுக்கலாங்கிறாப்புல அவரு. ஐயோ சொல்றத கேளு, இது வந்து மில்லர் பாட்காஸ்ட், நம்ம அதுக்கெல்லாம் இப்ப போட்டா டைம் ஆகி போயிடும். இதுல வாங்க. இவர் யார் மாதிரி தெரியுமா பண்றாரு, சின்ன வயசுல ப்ரௌசிங் போனோம்னு வச்சுக்க, ப்ரௌசிங்ல கேபினெட் ஒருத்தர் வந்து இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லங்க, இது பெரிய டேலண்ட்டுங்க. நீங்க மெரி கிறிஸ்மஸ் பிடிச்சது பிடிக்கலன்னு பேச்சுக்கெல்லாம் போனா ரொம்ப பெருசா போகுங்கிறது. எனக்கு ஆக்சுவலா படம் பிடிச்சது, அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும், டைம் இல்ல, ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க படம் பிடிக்கலன்னு சொன்னீங்க, உள்ள வந்து கேக்குறவன் இல்லங்க, இப்ப இதே அதையும் இல்லையா அந்த இதுல கேப்டன் மில்லர்ல கருப்பு அப்படிலையா, நம்ம இப்ப இத பேசிட்டு இருக்கோம் பிரதர், இதோ சப்ஜெக்டிவா இருந்து பாக்குறீங்க. பொங்கல் வின்னர் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, யோ எது கேப்டன் மில்லரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ஓகேங்க, அப்படி சொல்றேன் நான். மெரி கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு வந்துச்சு, எல்லாமே ஒன்னாதான் வந்துச்சு, அப்புறம் ஏன்டா நம்ம மெரி கிறிஸ்மஸுக்கு போனோம்? சரி ரைட், வாட் எவர். சரி சகோதர கலைஞன், நீங்க தான் கொஞ்சம் என்டர்டைனிங்கா பேசுறீங்க. அடுத்து காஸ்டிங்க பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த எபிசோடுக்கு அடுத்த பார்ட்டுக்கு போவோம். எல்லாமே வந்து ஹாஃப்லி ரிட்டன், ஹாஃப் டைமென்ஷனல், சிங்கிள் டைமென்ஷனல் கூட பிரதர் இல்ல கிடையாது, ஹாஃப் டைமென்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாமே, இன்க்ளூடிங் அனலீசன் இந்த படம், இந்த யூனிவர்ஸ்லயே வந்து எல்லாருமே வந்து அறிவு கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அவங்க பண்ற ஆக்ஷனுமே சரி, பேசிக் ஹியூமன் நடத்துற காமன் சென்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் சொல்றேன், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் சொல்றேன், ஸ்பாய்லர் இருந்துச்சு, இது கொஞ்சம் ஓட்டிடுங்க. எந்த சீக்வன்ஸ்னா, கடைசியில வந்து 700 பேர் மென் வருவாங்க சரியா, 700 ஆட்கள் உள்ள வருவாங்க. அதுல வந்து ஒரு எல்லா தனித்தனியா வந்துருவாங்க. அப்போ எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயிலுக்குள்ள எல்லாரும் இருப்பாங்க, ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில் கதவை உடைக்கணும். தனுஷ வந்து கிரானைட் போட்டோ இல்ல தள்ளியோ அவனை தூரமா விழுந்துருவான். சோ வந்து ஒரு 30-40 பேர் வரிசையா ஹரிசான்டல் லைன்ல நின்னு அந்த கதவை சுடணும், ஐ மீன் கதவை உடைக்கணும். அவங்க கையில வந்து பசூக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ்ல ஸ்டார்டிங்லேயே பசூக்கா யூஸ் பண்ணுவாங்க. கிரனைட்ஸை வந்து ஹேண்ட் கிரனைட வந்து கோயிலுக்குள்ள தூக்கி போடுவாங்க, ஓகேவா? இது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பசூக்காவா, சரி பசூக்காட்ட குண்டு தீந்து போச்சுடா, நான் ஒத்துக்கிறேன், ஓகே ஓகே, அதட் இஸ் லெவரேஜ்னு வச்சுக்கோ. அவன் நீ வந்து அந்த கையில ஹேண்ட் கிரனைட் வச்சிருக்கல, அட்லீஸ்ட் அதை உருட்டி விட்டு கதவுக்கு போட்டு அதை டேமேஜ் பண்ணலாம். இல்ல 2-3 ஹேண்ட் கிரனைட ஒன்னா தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் பசூக்கா வச்சு உடைக்கலாம். ஸோ ஓகே, லீவ் இட். ஆனா வந்து அந்த 2-3 ஹேண்ட் கிரனைட வச்சு தூக்கி போட்டு அதையும் டேமேஜ் பண்ணலாம் கதவை, அதையும் பண்ணல, ஓகேவா? அதெல்லாம் பண்ணாம நீ வந்து எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல வந்து அந்த கதவை சுடலாம் உடையறதுக்கு, அது உடையாது, அப்படியும் உடையல, ஓகேவா? ஆனா இந்த சைட்ல 30 பேர் ஹரிசான்டல் லைன்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்க பாத்தியா, ஆனா அந்த கதவே வந்து அதோட வித்தே 10 to 15 அடி தான் இருக்கும், 10 அடி தான் இருக்கும். ஆனா இந்த 30 அடியில நின்னவங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா செவரை சுட்டுட்டு இருப்பானுங்க. நீ அடுத்த சீக்வன்ஸ்ல வேற எங்க கட்டவே எடுத்து பார்த்தனா செவத்துல புல்லட் ஹோல் இருக்கும், கருங்கல் செவர்ல, எதுக்குன்னே தெரியல, ஓகேவா? பிளஸ் ஏன் அந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த ஒரு பெரிய பில்டப்புக்கு காரணம், அந்த சீக்வன்ஸ், அறிவில்லாத அந்த சீக்வன்ஸுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த ஷாட்ல தான் இவரோட இன்ட்ரோ வரணும். யாரு நம்ம செத்து போனதா வந்து ஏமாத்தினார் தெரியுமா, அவரோட இன்ட்ரோ வரணும். தனுஷ் அப்ப கீழே விழுந்து கிடப்பான். இவங்க எல்லாரும் அந்த 30 பேர் வெடிச்சு சதறி பார்க்கும்போது கூலா இருக்கும். ஸோ ஒன்லி டு அச்சீவ் தட் பர்டிகுலர் கூல் ஷாட் அவங்க வந்து இவ்வளவு பேர் அறிவில்லாத ஒரு சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த யூனிவர்ஸ்ல ஜோபில நம்பர் ஜோபி சிவனா தான்டா இந்த கேன எனக்கு இந்த அருப்பாதேஸ்வரன் இங்கதான்டா பார்த்தா அடிச்சு பொழக்கணும் போல் இருக்கும். இவன் எப்படி பண்ணா டக்கு இது வந்துருச்சு டக்குன்னு ஒரு விஷுவல் நல்லா இருந்துச்சுன்னா இதை வச்சிருவோம் படத்துல எழுதிட்டு ஸ்கிரிப்ட ரீரைட்டே பண்ண மாட்டான், மறுபடியும் ரீரைட்டே பண்ண மாட்டான் போடா, எல்லாம் கன்னு பசுக்கால சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க.
இந்த ஆளு சாமுராய் கத்தி எடுத்து குத்திட்டு இருக்காண்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லடா, இன்னொன்னு என்ன தெரியுமா? இப்போ இந்த எனக்கு வந்து இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இவன் சொல்லாம ஏமாத்திருக்கான்ல, சிவானா வந்து செத்து போயிட்டதா. சதாக் அப்படின்ட்டு இருப்பான்டா சாமுராய் கத்தி வச்சுட்டு. இல்ல சிவானா செத்து போவான்னு சொல்லி ஏமாத்தான் தெரியுமா? இவன் வந்து இவரு சொல்லுவாரு, கீர்த்தி சுரேஷ் ரேப் பண்ணுவாரு தெரியுமா போன படத்துல. ஆமா ஆமா அந்த வயசான காஜி தாத்தா வருவாரு. சொல்றது கேளு எனக்கு என்ன புருஷனோட வெட்டி. அதாவது டேய் இவனுங்க எல்லாம் செமசிரிப்புடா அஜய். இவனுங்க எல்லாம் வந்து யாருன்னா படத்தோட கதைய வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறவனுங்க. ஆமா டேய் இந்த இடத்த பாயிண்ட் ஞாபகம் இருப்பா அஜய் தம்பி, நீ பாயிண்ட் எல்லாம் சொல்லுவ விடு. அவன் பேரை சொல்றீங்கன்னு சொல்றான்டா, நீ பாயிண்ட் இரு ஒண்ணு இல்ல, நோட் ஆட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இருப்பா, ஒரு காமெடி வந்திருக்கு, அந்த காமெடி நான் போடக்கூடாது இல்லையா? ஏதோ பட்டிமன்றத்துல மேடை ஏறின மாதிரி பேசிட்டே இருக்கிறது. என்ன சொல்ல வந்தனே வரேன்டா. அதான் இருக்காருல அந்த கிழமை. இவனுங்க எதுக்கு வரானுங்கன்னா, படத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கொஹரன்ஸ் இல்லைன்னா இவனுங்க டயலாக்ஸ்லயே சொல்லுவானுங்க. அந்த ஹீரோயின் அவ பேர் என்ன? அவ பேர் மறந்து போச்சுடா. பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகனோட புருஷன் செத்த அதே சண்டையில தான்ப்பா உங்க அண்ணனும் செத்தாப்ல அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல பிரியங்கா மோகன் ஹஸ்பண்ட் செத்து போயிருவாரு, இவனும் செத்து போயிருவாருன்னா இவன் தனுஷ் திரும்பி படுத்துப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவரு. இப்ப நீங்க யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக். நாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க யாரும் இன்டர் பண்ண மாட்டோம், நீங்க பேசிட்டே இருங்க. இல்லங்க சரி விடுங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா சொல்லிடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நிக்குக்கு வந்து கொஞ்சம் வேலிடேஷன் கிடைக்கும். அது பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப அவர் சொல்லிட்டு போறாருல, அவர் எந்த கைடன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு, சிவானா வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து அனலிசன் பார்த்தனா சொல்லிட்டு நான் செத்து போயிட்டதா. சும்மா சிவானா சொல்லணும், சாமுராய் சிவானான்னு சொல்றேன். இல்ல அந்த இடத்துல அருண் மாதேஸ்வரன் சொல்லிருப்பாரு, இந்த இடத்துல கதை எப்படி புரியாம எல்லாம் உட்கார்ந்து இருப்பானுங்க, இந்த இடத்துல நீங்க போய் இதை சொல்லிடுங்க அப்படின்னு. சரி, கதைப்படி சப்போஸ் அவர் சொன்னதா வச்சுப்போம், சரியா? எதுக்கு நீ கேக்குற? சிவானா யார யாரு சொல்ல முடியும்? அவனே நினைச்சு சொல்லுவானா? சிவானா சொல்றாருன்னு வச்சுக்கங்க. சரி, யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்க. அந்த டைம்லயே தனுஷ் வந்து ஏற்கனவே துப்பாக்கி எடுத்து தலையில வச்சுட்டு போனான், சரியா? சாவ போறேன்னு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த இடத்துல மறுபடியும் அவன் சூசைட் பண்ணி செத்து போயிருந்தான்னா இந்த கதையே வந்திருக்காதுன்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அப்பயே எங்க அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம், நானும் இனிமே வாழ தேவையில்ல அப்படின்னு சொல்லி அப்பயே சுட்டு செத்துருக்கணும் அவன். செத்துட்டா படம் எப்படி வரும், கதை எப்படி வரும்? என்ன பிரதர் நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்க. இப்பயே அதுல அப்புறம் எப்பறம் ஃபுல் படம் வரும்? தமிழ் சினிமாவோட லாஜிக் பிரதர் இது எல்லாமே வந்து இது நடந்தாதான் கதை நடக்கும், இது நடந்தாதான் கதை நடக்கும், அந்த லாஜிக்ல தான் எல்லாமே நடக்குதுங்க. அதான் பிரதர், அது எதுவுமே லாஜிக்கலாவே இல்லைன்றதே என்னோட பிரச்சனை. அது சினிமா, அது தமிழ் சினிமா லாஜிக்ல வேலை செய்யுது. தமிழ் சினிமா ஒண்ணு வச்சிருக்கானுங்க பிரதர். இப்போ இவங்க வந்து ஒரு மொக்க படத்துக்கு, ஒழுங்கா கதை எழுதாத படங்களுக்கு வந்து இவங்க வச்சிருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இதுதான். இது நடந்தாதானப்பா ஃபைட் வரும், ஃபைட் வந்தாதானப்பா வில்லன் வருவான், வில்லன் வந்தாதானப்பா அடிக்க முடியும். டேய் அது ஏன்டா வில்லன் ஏன்டா இங்க வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பதான் சண்டை நடக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். வில்லன் வந்து எந்த மாதிரி வில்லன் தெரிஞ்சுக்க, வேம்புலி மாதிரி வில்லன் இருக்கிறானுங்க வெளியில. இவனுங்க பிரிட்டிஷர்ஸ்ல போட்டு இவனுங்களை அடிச்சுட்டு இருப்பானுங்க. இவனை அவன் அடி வாங்கிட்டு அந்த அடி வாங்கி அவனுக்கு அலற சத்தத்தை உள்ள கேட்கறன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பான் பாத்தியா? அதெல்லாம் பார்த்தாலே வெக்ஸ் ஆயிருக்கா, என்னடா இது அப்படின்னு. இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கிற இவனை கிக்கு என்ன தெரியுமா? அந்த பசூக்கா வச்சு இவன் சுடுவான், இவனுங்க இந்த ஒரு 4-5 பேருக்கு மூஞ்சில கருகி போயிடும் தெரியுமா? ஞாபகம் இருக்கு? அந்த ஜென்ரல் ஒருத்தன் இருப்பான், அதுல வந்து அவனுக்கு வந்து ஹார்வி டென்ட் மாதிரி இதாயிடுமே. சோ நான் என்ன அந்த சீக்வன்ஸோட அடுத்த இதுல என்ன வரும் அப்படின்னா, இவனுக்கு வந்து மூஞ்சில வந்து அந்த பேண்டேஜ் போடுற சீக்வன்ஸ் வரும், சரியா? அதுல என்ன ஓபன் பண்ணுவாங்க, அந்த பேண்டேஜ் போடுற சீக்வன்ஸ் வச்சுட்டு அதை வச்சுட்டு 700 மென்ன உள்ள கூட்டு வருவோம் தெரியுமா? இவங்க எல்லாம் வந்து அந்த மென்னு ஃபெயிலியர் ஆகிறத பார்த்து அந்த பேண்டேஜை கழட்டி தூக்கி போட்டுருவான். எதுக்குடா அந்த பேண்டேஜ் கட்டுற சீக்வன்ஸ்? எதுக்கு அப்ப அந்த கழட்டி தூக்கி போடுற சீக்வன்ஸ்? ஏன் அந்த பேண்டேஜோட சண்டை போடலாம், இல்ல அந்த பேண்டேஜ் கட்டுற சீக்வன்ஸ் காமிக்காமலே கொடூரமா தெரிவாரு. இல்ல அவதான் சொல்றேன், இது ஏன்னா அது ரெண்டுமே கூலா இருக்கு. பேண்டேஜ் கட்டுறதும் கூலா இருக்கு, பேண்டேஜ் கழட்டுறது ஆக்ரோஷமா இருக்கு. புரியுதா?
இதுல வந்து எதுவுமே வந்து இந்த அந்த இட் டசன்ட் சர்வ் எனி பர்பஸ். இந்த படத்துல எதுவுமே எதையும் எந்த பர்பஸுமே சர்வ் பண்ணலன்றதுதான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனையே. உங்களை காண்டாக்கி எனக்கு எனக்கே தெரியல ஏன் இப்ப இவ்வளவு எமோஷனலாலும் தெரியல. பாட்காஸ்ட் லிசனர் நான் வந்து ரொம்ப கொடூர எமோஷனல் மொமெண்ட்ல இருக்கேன் இந்த படம் பார்த்துட்டு. சாரி. தப்பு இல்ல பிரதர், தப்பு இல்ல. சோ ஃபைனல் இதுக்கு வந்துரும். நிறைய சீனை பிரேக் டவுன் பண்ணலாம் பிரதர். வேணாமா நிறுத்திக்கலாமா? வேணாமா பிரேக் டவுன் பண்ணுங்க பிரதர், நாங்க கேக்குறோம். இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் பிடிக்காத போதே பேசிட்டோம். லெட்ஸ் கிவ் சம் குட் ஃபீட்பேக்ஸ். பிடிச்சத பத்தி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொல்லிட்டல பிரதர் எல்லாரும். அவ்வளவுதான் வேற என்னங்க சொல்றது. எனக்கு இது இல்ல கரெக்டா பண்ணல. ஆனா எனக்கு இது பிடிச்சதுங்க. என்னன்னா 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்து அட்டம் பண்ணிருக்கானுங்க. ஜென்ரலாவே நம்ம ஊர்ல அதை ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. 3 ஆக்ட்ல தான் எல்லாருமே எழுதுவாங்க. இவன் 5 ஆக்ட்ல பண்ண நினைச்சது எனக்கு பிடிச்சது. அந்த அந்த எண்ணம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஏங்க எண்ணம் எல்லாருக்குமே தாங்க இருக்கும். யாரு வேணா நினைக்கலாங்க. இல்லங்க ஏங்க யாருங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல போயிட்டு நம்ம ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாவை அப்படியே எடுத்து பண்ணுவோம் தாங்க நினைப்பாங்க. 5 ஆக்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஈஸியா ஃபெயில் ஆகக்கூடிய விஷயம். ஏங்க நம்ம எவ்வளவு பெரிய படங்கள்ல பாத்துருக்கோம் அப்படிதான். அதான் சொல்றேன். ஆனா ஃபெயில் ஆகக்கூடிய விஷயம் தான் தெரிஞ்சு. அவன் ஈஸியா 3 ஆக்ட் எடுத்து போயிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுவோம். 2 வில்லன் வருவாங்க, ரெண்டு சைடுமே ஈக்குவலா அந்த எல்லா காம்ப்ளிகேஷனும் இருக்கு. அதனாலதான் இது ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை துணிஞ்சு எடுத்தா தெரியுமா, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோன்னு. எனக்கு அந்த 5 ஆக்ட் பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்ச தாட்டை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். அவ்வளவுதான். 2 வில்லன் வரணும்னா அவன் 3rd ஆக்ட்லயே வரணும் இல்லையா? 2 வில்லன் கிளைமேக்ஸ்லயே வரானுங்க. அதான் அது சொதப்பிட்டான்டா. இது மாதிரி இருக்குடா, டெக்கன் மாதிரி இருக்குடா. இவனை ஒருத்தனை கொண்டா அடுத்த ஒருத்தன் வராங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கா அடுத்தடுத்து. அது இவன் என்ன பண்றானா, இப்போ இந்த ஜாதி பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இல்ல அதான் நேஷனல் பிரச்சனைக்கு ஃப்ரீடம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இல்ல ஜாதி பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதான்னு தெரியாம ரெண்டுமே ஒண்ணு குறைச்சு காட்டக்கூடாது. 2 பேருமே ஈக்குவல் ஈவில், 2 பேருமே ஈக்குவலி பேடு, ரெண்டுத்தையுமே எதுக்கு சண்டை போடணும் அந்த மாதிரி பேக் டு பேக் வச்சதுதான் வந்து எனக்கு அதான் இது இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் தான். நீ ஒரு பேடு அப்படி வச்சிருக்கலாம். டானி, இவனோட மெயின் பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் இத வந்து பெரிய இதாவே பாக்குறேன், ஒரு பேண்டமிக்காவே பாக்குறேன். என்னன்னா இவனுங்க எல்லாம் இப்போ வர்ற இந்த 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 பிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து மோர் அவார்டு ஓரியன்ட், இந்த பேரலல்ஸே கீப் ஆன் திங்கிங் திரும்ப திரும்ப. அதாவது என்னன்னா, இவன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னதோட கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். என்னன்னா, எனக்கு வந்து டைரக்டா கேப்டன் மில்லர் ஸ்டோரியே எடுக்கணும், ஆனா டைரக்டா எடுக்க முடியாது. ஸோ சம்ஹவ் ஐ ஹாவ் டு கீப் இட் இன் பேரலல் சோ தட் ஐ குட் மேக் திஸ் மூவி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த படத்தை எடுக்கணும்ன்றது மெயின் இன்டென்ஷனா. அது எப்படியாவது ஒழிச்சு அதையோட லைனே கொண்டு வரணும். இத வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. இது வந்து இது வந்து நீ ரொம்ப நுவான்ஸ்டா நீ படம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இது வந்து அதுக்கு மேல ஆட் பண்ற மாதிரி கோர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சீக்வன்ஸ். இப்போ நீ சொன்ன 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா அவன் அந்த தனுஷ் வந்து அந்த மிடில் ஆக்சுவலா இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து ரியலைஸே பண்ணணும், இந்த மாதிரி பிரிட்டிஷுமே மோசமானவங்க தான். அதுக்கு முன்னாடி அந்த ராஜாவை ஸ்பை பண்ணி ராஜாவோட டவுன்ஃபாலுக்கு ஒரு ரீசனா இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் அது ஏறி இறங்கி அழகா கொண்டு போகலாம். அதுக்கு திங்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ரொம்ப பிலிம் அனாலிசிஸ் வீடியோஸ், இந்த பிலிம் அப்ரிசியேஷன் பண்றவங்க வீடியோஸ்ல நிறைய பார்த்தாலே அது வந்து இட்ஸ் அ டாக்ஸிக் திங். அவனுங்க வந்து நார்மல் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணா மட்டுமே, ஆனா இதெல்லாம் அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க, இந்த நுவான்சஸ் எல்லாம் இருக்குன்றதுக்காக பண்றாங்க. எடுத்த உடனே அதையே டைரக்டா போய் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கு வந்து கிக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பழமொழி மாதிரி சொன்னாரு, இந்த மெட்டபர்ஸ் லேயர்ஸ் எல்லாம் ஒப்பீனியன்ஸ் மாதிரி யார் வேணா சொல்லலாம், ஸ்டோரி சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து எனிபடி கேன் டூ இட். நீங்க நாலு பிலாசபி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலே நீட்டா இந்த மாதிரி சொல்லிக்கலாம், இந்த லேயர் இருக்கு, இந்த இது இருக்குன்னு. ஆனா அவனுங்க அந்த இதை ஓவரா ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ நான் இது மாமன்னன்லையும் பார்த்தது அதுதான். சரி, கர்ணன் இந்த ஆஸ் நிறைய படங்கள்ல வந்து நட்சத்திரம் நாரிறது, நிறைய படங்கள்ல ஃபீல் பண்றது என்னன்னா இந்த மெட்டபர்ஸ புட்டிச்சு அப்படியே உரியிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு ஓரமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.
கரெக்ட் தாங்க உண்மையிலே. அது கொஞ்சம் ஒரு வியாதி மாதிரி தான் பரவிக்கிட்டு இருக்கு. ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பிரதர். இந்த ஷாட் சூப்பரா இருக்குல்ல, டேய் அந்த ஷாட் கதையோட வந்து அதனால அந்த ஷாட் வந்துச்சுன்னா அது அழகா இருக்கும். அதனால அந்த ஷாட்டே நல்லா இருக்குல்லங்க, அந்த ஷாட்டை ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். ஸ்டைல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. ஷாட் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் பிரதர். இந்த இடத்துல வந்து இந்த இந்த இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா இந்த இதை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் கம்மிங் டு எடிட்டிங், சரியா? இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் என்ன சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று வருது. காலையில 6 மணி இருந்துச்சு. அது சொல்றேன் வரேன். அந்த சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஒரு வந்து அப்படியே சில்லறையெல்லாம் செதத்து போற மாதிரி நினைச்ச சேஸ் சீக்வன்ஸ் பார்க்கவே முடியல என்னால. எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நடுவுல தேவையே இல்லாம ஒரு 4-5 ட்ரோன் ஷாட்ஸ் போட்டிருப்பாங்க. எதுவுமே ஒட்டல, பேசியா நல்லா இல்ல. அந்த சீக்வன்ஸ் எப்படியோ முடிச்சிட்டோமா, முடிச்சிட்டு பார்த்தா வந்து அந்த வண்டி வந்து கவுந்து விழுந்திருக்கும். கரெக்டா? வண்டி கவுந்து விழுந்தோன்னா அந்த சிலையோட டப்பாவை எடுத்துட்டு ஒருத்தன் இவன் போவான், அந்த ஜெனரலா கவர்னரோட சன்னு. ஓகேவா? அத வந்து எங்கேருந்து காமிச்சிருப்பாங்கன்னா, வண்டிக்குள்ள இருக்க கண்ணாடி உடைஞ்சிருக்கிறதோட காமிச்சிருப்பாங்க. ஸோ வெளிய வந்து இவன் இருப்பான். அது வெளிய அந்த அந்த உடைஞ்சிருக்க அந்த இமேஜஸ்ல இருந்து வெளிய வந்து ஜெனரலோட சன்னு நடந்து கஷ்டப்பட்டு நான் தள்ளிட்டு போவான் அந்த ஆக்சிடென்ட்டோட இம்பாக்ட்ல. பிளஸ் அதுக்கு பின்னாடியே தனுஷ் வந்து துரத்திட்டு பைக்ல வருவாரு. ஓகேவா? இது நீ காமிச்சிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் அன் இன்ஃபோ. இட்ஸ் a different way of showing the same thing to an audience. ஓகேவா? காமிச்சிட்டாங்க. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சோ நல்லா இல்ல அது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி போனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. யாரு? மிஸ்டர் ஜெனரலோட சன்னும் தனுஷும் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். பிளஸ் கட் டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி அதே ஷாட், அதே அந்த வண்டிக்குள்ளே இருந்து இருக்கிற ஷாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் குயிலி போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். பிளஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு கட்டவே திரும்பி இங்க கட் பண்ணா குமரவேல் போவாரு. ஓகேவா? என்னோட கெஸ் என்னன்னா இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டாவே எடுத்துட்டாங்க. ஓகேவா? கட் பண்ணும்போது இந்த இடத்துல போட்டு காமிக்கிறமே, இது ரெண்டுத்தையும் வச்சே ஆகுன்ற ஒரு தேவையில்லாத டெசிஷன்ல இது ரெண்டுத்தையும் வச்சிட்டாங்க. இப்போ நீ இந்த இன்ஃபர்மேஷன் காமிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் த நீட் டு கம் பேக் ஹியர் அண்ட் ஷோ போத் திஸ் கைஸ் ஆர் கோயிங் அகைன் டு தட் பிளேஸ்? ஏன் நீ டைரக்டா அவங்க 2 பேரும் கட் பண்ணிருக்கிறதுல இருந்து அவங்க பின்னாடி வரலாம்ல? இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்டா. இது சரி. இது வந்து அதுக்கப்புறம் கதையோட இன்னொரு பிரச்சனைன்னா அந்த சேஸ் சீக்வன்ஸ் வரும். அந்த சேஸ் சீக்வன்ஸ் வரும். இவங்க எல்லாம் வந்து அந்த கரெக்டா தனுஷ் வந்து அந்த பெட்ரோல் டேங்கரை சுட்டுருவான். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? அந்த பெரிய மிஷின் கன்ல இவனுங்க எல்லாருமே வந்து அந்த வண்டியில இருக்கவங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஆட்களை நோக்கி சுட்டுட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாம் மறைஞ்சு இருப்பாங்க. அதுல வந்து அவனுங்க வந்து எப்படா வந்து எனக்கு குண்டு தீரும், நான் அந்த இடத்துல நகரலாம். ஏன் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்திருந்தாலே நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம்டா. அந்த சீக்வன்ஸே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்ல. இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து இவன் தனுஷ் சொல்லுங்க. நீங்க ரொம்ப அதான் அந்த லாஜிக் ஒரு ஷாட்டோட இதே ரொம்ப லெத்தா போகலடா நீ. இந்த ஷாட்ல இத பண்ணிடலாம். அவன் சொன்னதுல ஆக்சுவலா ஒரு செம பாயிண்ட் இருந்துச்சு. எனக்கு இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா பிரச்சனை இந்த படத்துல? ஆக்ஷனுக்கு வந்து பில்டப்பே இருக்காது கமலு. சரி, நான் ஆட் நோட் போட்டுக்கிறேன்ப்பா, உன் பேரை சொல்லிட்டேன். சரிப்பா. இல்லடா நான் வந்து இல்லடா நான் என்ன சொல்றேன் சொல்லு 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 நீங்க சொல்லு. பரவாயில்ல, பாயிண்ட முடியுங்க. ஒண்ணு இல்லடா, நான் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு துண்டா தெரியறதுதான் பிரச்சனை. நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதை எழுதுனா இதை கண்டுக்கவே போறது இல்ல. இப்ப இதை மட்டுமே போக்கஸ் பண்றதுக்கான காரணம் வந்து அந்த இடத்துல எந்த எக்ஸைட்டிங்காவுமே இல்ல. இதெல்லாம் ரொம்ப ஓப்பன் டு த வைடா இருந்துன்றதுதான் என்னோட பெரிய பிரச்சனைன்ற. அதான். ஆனா இன்னொன்னு, இப்ப நீ சொல்றல இந்த சேஸ் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகுதுக்கான மெயின் ரீசன் நான் சொல்லிட்டா. இந்த சேஸ் சீக்வன்ஸை பத்தி அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணுவானுங்க. இவனுங்க ஒரு செம தக் குரூப். இவனுங்க இந்த சைஸ் ரொம்ப சின்ன தக் குரூப் தான். ஆனா இவனுங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி வந்து காப்பாத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு பொருளை வந்து ரொம்ப ப்ரெஷியஸான பொருளை எடுக்க போறானுங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்ன பண்ணானுன்னா, இப்ப எப்படியும் அவன் தனுஷ் சொல்ற பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் என்னன்னா, இவ்வளவு வண்டி வரும், இதுல கண்டிப்பா நடுவில் இருக்க வண்டியில தான் அந்த பொருள் இருக்கும். இவ்வளவுதான் அந்த பிளான். அதுக்கப்புறம் நேரம் எக்ஸிகியூஷனுக்கு போயிடுவானுங்கன்னு வச்சுக்குவேன். பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவன் என்ன யோசிச்சிருக்கான்னா, இந்த லேண்ட் மைன்ஸ் வச்சு வெடிக்க வைக்கிறது தான் இதோட கெத்தான ஒரு போர்ஷனு அப்படின்னு நினைச்சு அவன் வச்சிருக்கானா, என்ன கருமன்னு தெரியல. ஆனா நீ பார்த்தனா ஒரு பில்டப், ஒரு கான்ஃபிளிக்டே இருக்காதுல இவனுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு. இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் சீன் வரப்போகுதுன்னா அந்த ஆக்ஷன் சீன் ஏன் வருதுங்கிறது ஒரு பில்டப் இருக்கும்ல.
அதுக்கான ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கும், இல்ல அதுக்கான ஒரு பில்டப் இருக்கும், இல்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுது, இது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்ல. அப்படி இருக்கவே இருக்காது. கதையோட ஓட்டத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் வருது, அதை லாஜிக்கை ஃபில் பண்றதுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் யூஸ் பண்றேங்கிற பேர் வழியில ஆக்ஷன் சீக்வன்சஸை நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கான ப்ராப்பர் பில்டப்பும் இருக்காது, அதோட ஸ்டேக்ஸுமே எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா இதை வச்சு செமையா செகண்ட் ஹாஃப் பேசலாம். செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே ரெலவெண்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல 3 பெரிய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும், ஆனா எந்த ஆக்ஷன் பிளாக்குமே இதுவே இருக்காது. என்ன சொல்றதுன்னா, உனக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான பில்டப்பே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷனுக்கு ஒரு பெரிய பில்டப் இருக்கும், கரெக்டா? அதுல வந்து இட் கேன் கோ எய்தர் வேஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் நடக்கும். இதுல சொன்னது ஞாபகம் இல்ல பிரதர் எனக்கு. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் அது. அதான் கரெக்டா டைரக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல, கரெக்டா டைரக்ட் பண்ணப்பட்ட படத்துல வர ஒரு பஞ்ச் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீனா ஃபீல் ஆகலாம். மொக்கையா டைரக்ட் பண்ணப்பட்ட ஒரு படத்துல வர ஒரு ஹோல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒண்ணுமே இல்லாம ஃபீல் ஆகும் ஏதோ. ஆனா நான் கரெக்டா அந்த பஞ்சா சொல்ல, ஆனா அதோட பாயிண்ட் இதுதான். அதை எவனோ ஒருத்தர் செமையா சொல்லியிருப்பான். அதுதான் இந்த படத்துலயுமே நான் ஃபீல் பண்றேன். நீ செமையா எஃபர்ட் போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு நான் ஸ்டாப் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்க, ஆனா அந்த கேரக்டரோட அந்த 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 ஃபைட் மேல இருக்க ஸ்டேக்ஸ் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆனாலோ, இல்ல அந்த உள்ள நின்று சண்டை போடுற அந்த 2 கேரக்டர்ஸ் எனக்கு பர்சனலா பிடிச்சாலோ கனெக்ட் ஆனாலோ மட்டும்தான் அவன் வாங்குற ஒரு அடியும் எனக்கு அவன் அடி வாங்குறதாவும் தெரியும், அவன் திருப்பி அடிக்கிற ஒரு அடியும் அவன் அடிக்கிறாங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். இங்க யாரோ 100 பேர் ரேண்டமா இன்னொரு 100 பேர் கூட ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பா மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க, கடைசியில செத்து போயிடுறானுங்க. அப்படிங்கிறது சரி எப்பா முடிப்ப, எப்ப நான் எந்திரிச்சு வெளியே போட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை மட்டும் தான் நமக்கு கொடுக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சோ மச் எஃபர்ட் வாஸ் புட் இன் டு மேக்கிங் தட் ஃபைட் சீக்வன்ஸ். பட் அதுக்கான நீ சொல்றதா அந்த பில்டப், நீ கரெக்டா அந்த ஒரு பஞ்சே எனக்கு ஒரு பெரிய ஃபைட்டா ஃபீல் ஆகணுங்கிற ஃபீலிங் நீ எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளவு நேரம் நீ அதை எழுதி இழுத்துட்டு வரணும், அந்த அந்த சீக்வன்ஸுக்கு கொண்டு வரணும் இல்லையா? அது நீ யோசிச்சு பாறேன். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா? செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதே ரொம்ப கேவலமான ஒரு மொமெண்ட்ல ஆரம்பிக்கும்டா. அனலிசன்ட்ட ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தெரியலங்கிறதுனால அவர் ஸ்ரீலங்கா போயிட்டாருன்னு சொல்லி ஒரு குப்பை ஒரு ஃபேக்ட் ஒன்னு இறக்கும் தெரியுமா? படத்துல பாத்துருக்கீங்களா அத? ஐயோ வேணாங்க, அதுக்கு அந்த பொருளை எடுத்துட்டு அவரு ஸ்ரீலங்கா போயிட்டாருங்க ராமர் பாலம் மூலம் வாங்குற மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு இதா இருக்குமானுங்க. அதை விட்டுரும். அதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் ஆடியன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா, ஓகே இதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வரப்போது, அந்த பிரச்சனை இவன் வந்து அந்த பெரிய பிரச்சனையை ஒரு பெரிய சண்டை மூலமா தீர்த்து வச்சிருவான் அப்படிங்கிறத நான் ஒரு சண்டையை தான் ஆடியன்ஸ் வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஆனா அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் அந்த இவனுக்கு கூட ஒரு சண்டை வரும். யாரு கூட? அந்த அந்த கோயில் நிர்வாகத்து ஆட்கள் கூட, அந்த ராஜாக்கள் கூட ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் கடைசியா ஆல்ரெடி இவங்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு போன அதே வெளில மறுபடியும் போயிட்டு வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சண்டை வரும். சண்டை ஆனா எந்த சண்டைக்குமே வந்து பில்டப்பே இருக்காது. இவனுங்க கஷ்டமே படாம அடிப்பாங்கடா எல்லாத்தையும். இவங்களுக்கு பட்ட கஷ்டம் தான் இந்த ஜாலியன் வாலாபாக்ல, அவ்வளவுதான். பீக் கஷ்டத்தை அங்கேயே முடிச்சிட்டாங்க. இல்லங்க, இன்னொரு பிரச்சனை என்ன இவரு கிக்கு எல்லா இதுலயும் வந்து அடி வாங்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? திருப்பி அடிக்கணுங்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறோம், சும்மா கிடையாது சரிங்களா? எல்லா படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அடி வாங்கிட்டு கடைசியில ஒரு அடி அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்க. இப்போ நியூ வேவ் சினிமா பிரதர், ஃபர்ஸ்ட் ஒரு முறை தான் அடி வாங்குறது, அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா திருப்பி அடிக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் கன்ஸ் வச்சு இறக்கிட்டே இருப்பானுங்க இல்லையா? ஆமா, அப்படியே பெருசாயிட்டே போவோம் கண்ணு கொஞ்ச நாள் ஆக ஆக. இன்னொரு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமாங்க? நியூக்ளியர் வெப்பன் அதை கொண்டு வந்து எப்ப இறக்குவாங்கன்றத எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ரொம்ப தூரம்ல வந்து வெயிட் பண்ணுங்க. லான்ச் அட் தி எனிமி ஹேர். எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் பார்ட் 3ல வரும்னு நினைக்கிறேன்டா. அவன் இந்தியாலே இங்க யுஎஸ்ஏல வந்து ஒரு பாம்பு வெடிப்பான் சரியா, இங்க வந்து இந்தியால அதிர்ற மாதிரி ஒரு ஷாட் கண்டிப்பா இருக்குங்க இந்த சீரீஸ்ல. இன்னொரு இது என்ன தெரியுமா? பிரசாந்த் ஆஃப்டர் வாட்சிங் சாலார் ஐ திங்க் பிரசாந்த் நீல் இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். பிரதர் வேணாம். இன்னொரு இதுக்குள்ள இந்த இதுலயே ஒன்னே ஒரு பாயிண்டோட நான் இதோட முடிச்சுக்கிறேன் பேஷிங்க சரியா. இப்போ வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட வந்து நம்ம ஹீரோவா எப்ப பார்ப்போம்? என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப பார்ப்போம்னா, அவன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டா இருந்தான்னா
இல்ல அவன் வந்து அவன் ஹார்ட் ரொம்ப பியூர். இவன் என்னதான் பண்ணலனாலும் இவன் வந்து இவனோட கோல் வந்து சரியான கோலு. ஹி ஹாஸ் அ ஹார்ட் அப்படின்றபோது பார்ப்போம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த படத்துல வந்து இவனுக்கு 5 பைசாக்கு இந்த கேரக்டருக்கு அறிவு கிடையாதுன்றது தான் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. நீ வந்து இந்த இந்த இடத்த இந்த இந்த சிலைய திருடிட்டு போயிட்டன்னா, உன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும், உன்னோட கேங்குக்கும் பிரச்சனை வரும். நீ உன்னோட ஊர்க்காரங்க நீ வந்து சம்மந்தமே இல்லனாலும் உன் ஊர்க்காரங்களுக்குமே பிரச்சனை வரும். ஏன்னா, அந்த ராஜா தான் உனக்கு ஹெல்ப் கேட்டு வரான். ஓகேவா? இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வரும்ன்ற ஒரு சின்ன லாஜிக்கல் அறிவு கூட இல்லாத ஒரு ஹீரோ தான் இவன். ஓகேவா? திரும்பி போய் அந்த சிலைய பார்த்தோன்னே திரும்பி வர்றேன்னு சொன்னானுங்க பாரு. ஐயோ! அந்த இடத்துல தான்டா நான் மனசே விட்டேன். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படின்ற ஒரு மனசு வந்ததுக்கு காரணமே, அவன் திரும்பி அந்த சிலைய பார்த்தோன்னே ஒரு மாரி பொங்கிட்டு வருவான் தெரியுமா? அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு வரும் பாரு. நெனச்சு பார்க்கிறதுல பாட்டு வரும். அந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தான்றதெல்லாம் அந்த நம்ம நெனச்சு பார்க்கிற சீக்வென்ஸா வரும். இத நெனச்சு பார்க்கிற சீக்வென்ஸா தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கட் அவே டூ ஃபிளாஷ்பேக்கா போல. இவன் நெனச்சு பார்க்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அப்ப நெனச்சு பார்க்கிற சீக்வென்ஸ்ல இவன் ஏன் ராஜாவும் அந்த காளி வெங்கட் வந்து பாக்கு போட்டே பேசுற அந்த கேரக்டர் இரிட்டேட்டிங் கேரக்டர் ஏன் அவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் இது இன்ஃபர்மேஷனா வர்றதும் ஏன் அப்ப வந்து இந்த ஹீரோ மொத்தமா டெலிவிஷன்லயே இருக்கானா? இது எல்லாமே வந்து இந்த ஹீரோவோட டெலிவிஷன்லயே நம்ம வாழ்ந்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா செத்து போகும்போதும் இவன் அந்த சிவா வந்து அந்த அம்மா வந்து இவங்க ஒவ்வொரு டைம்ல சொல்லியிருப்பான் அவங்க கொன்னுட்டாங்கன்னு. அவங்க அம்மா செத்து போனதுமே இட்ஸ் an accidental death. ஓடி வருவாங்க, தடுக்க போவா, செத்து போயிடுவா. அதோட இன்டென்ஷன் இவங்க கொன்னு இருக்கலாம். ஆனா தனுஷுக்கு எப்படி இன்ஃபர் ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க தான் வேணுக்குன்னு அவங்க அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்றதான் இன்ஃபர் ஆயிருக்கும். இது எல்லாமே அவன் வந்து மோஸ்ட் அந்த படத்தை பார்த்தோன்னா அவன் நிறைய இது வந்து டெலிவிஷன்ல தான் நிறைய விஷயம் செய்வான். ஒரு 5 பைசாக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹீரோக்கு வந்து அறிவே கிடையாது. அவனை வந்து ஹீரோவாவே பார்க்க முடியலன்றதுதான் பெரிய வருத்தம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நீ சொன்ன தெரியுமா அந்த 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 பேசிஸ்ல நீ இத 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 பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த இததான் இந்த மாதிரி ரூல்ஸ் பிரேக்கிங்ல தான் வந்து வாங்கா வந்து ஹிட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? நீ இப்படி பார்த்தேன்னா அதுக்கு அது அது வந்து சரியான பாயிண்டாவே இருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ரியாலிட்டி அங்க அம்மா செத்தா அவன் வந்து இதாயிடுறான். அவ்வளவுதான். அவன் கண் எதிரில அவனோட ரியாலிட்டி அதுதான். ஹீரோ ஒரு ஹிப்போக்ரிட் அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கு. அப்ப நான் ஏன்டா ரூட் பண்ணும் அவன் கிட்ட? அதான் என்னோட பிரச்சனை. அவன் ஒரு ஹிப்போக்ரிட். இது ஏன் நீ இப்ப வாங்க ஏன் செலிப்ரேட் பண்ற? பிரதர் வெரி 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 சிம்பிள் பிரதர். ஃபிளாட் கேரக்டர் அவ்வளவுதான். நீ நீ என்ன கேக்குறனா இவனை அவன் ஏன் பெர்ஃபெக்ட் கேரக்டரா இல்லன்னு கேக்குற நீ? அதான் இது இப்படிதான் படம் பண்ணணும் மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. நானு தசாவதார கலைஞன் இதுல வந்து இது வந்து சொல்லுங்க. டீடைலிங் பாத்தீங்கன்னா படத்துல எல்லா இடத்தையும் போட்டு பொழக்கணும். டீடைலிங் எல்லாம் பாக்காதீங்க. அது டைரக்டா போட்டு பொழந்துட்டு போயிட்டே இருங்க. இல்லன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு மீம் போடுங்க, நகைச்சுவை மீம் ஒண்ணு போட்டு விடுங்க. ஒரு சீனே எடுத்து டீகோட் பண்ணி இது எதுக்கு பண்ண அப்படின்னு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பிரதர். மொத்தமா அடிச்சிருங்க காமனா, அவ்வளவுதான். இல்லங்க எனக்கு ஒரு சில பிரச்சனைகளா தோடுச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இப்ப இந்த ஓனர் இல்லங்க எனக்கு இன்னும் ஆத்திர அடங்கலங்க அப்படின்னு இல்ல அந்த அந்த மாதிரி தெரிஞ்சதுனால எல்லா சீனையும் தனித்தனியா சொல்றேன். இட்ஸ் நாட் அ பர்சனல். இது அந்த படத்துல மேபி எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். நான் வந்து எனக்கு என்ன சிரிப்புன்னா இதோட சாங் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு போட்டான். என்ன போட்டான்னா நெக்ஸ்ட் பிக் திங் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை போட்டான்டா. தனுஷ் வந்து வெற்றிமாறன் இன்னொரு வெற்றிமாறன் கிடைச்சிட்டாருடோ எல்லாரும் கொண்டாடுங்களே அப்படின்னா எனக்கு அதை நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. படம் விற்கிறதுக்காண்டி என்னெல்லாடா பேசுவ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி மிஸ்டர் கிக், எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் கண்டென்ட். அதுவும் இல்லாம பீப்புள் ஆஃப் ரன்னிங் டூ மச் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இருக்கிற வேலையில் இருக்க கடுப்பு எல்லாம் இங்க கொண்டாந்து சில பேர் கொட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து குரூப் டிஸ்கஷன் இப்ப ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா ஐயோ நம்ம ஏதாவது பேசணும் தெரியுமா? அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இட்ஸ் அ குட் டிஸ்கஷன் அபவுட் கேப்டன் மில்லர். ஆனா கேப்டன் மில்லர் பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. பட் அதுல இருந்த எங்களோட ஒட்டுமொத்த ஃபீலிங்க வந்து தசாவதார கலைஞனே வந்து தனி மனிதனா இங்க இருந்து பொட்ரே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலயும் எல்லா படம் மாதிரி எல்லா வர்ற தமிழ் படத்துல வர மாதிரி இந்த செகண்ட் ஆஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னு மேஜரா நம்ம ஃபீல் பண்ணோம் இந்த டிஸ்கஷன் மூலமா. ஆனா அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுங்கிறதான் என்னோட ஃபைனல் கருத்து. ஸோ ஐ திங்க் எல்லா ஃபைனல் கருத்து யாருக்காவது இருக்கா இல்லை அப்படியே முடிச்சிருவோமா?
ஏன்னா ஒரே ஒரு ஃபைனல் கருத்து, நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு படத்தை பத்தி இறக்காரெல்லாம் பேசாம மணக்குமுறல் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருங்க, அதாவது ஒரு பிளேலிஸ்ட், அதுக்குள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க நீட்டா. அதாவது ஆர்ஜே பாலாஜி 120 ரூபாயே வந்து இவ்வளவு லேட்டா வந்து ரிமேக் பண்ண சொல்லிருக்கீங்க. ஆமா, ஓகே, வேற வழி இல்ல. என்ன நம்ம பண்றதுலாம் அப்படிதான் இருக்கு. பிடிச்ச விஷயங்கள் சொல்லும் போது ஆக்சுவலா எனக்கு இது பிடிச்சதுங்க. அது சின்ன பாயிண்ட். புரோட்டகனிஸ்ட் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அனலீசன்ங்கிற பேர் கேட்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பேரே செமையா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஒரு மாதிரிதான் இருக்கும், பட் தமிழ்ல கேட்கும்போது நல்லா இருக்கு. நான் இங்கிலீஷ்ல தாங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு. அது தவறு. நல்லது நல்லது. அத ஏன் ஐயோ இந்த நாளுக்கு இன்னும் ஏன்னு புரியலடா, ஏன் அப்படின்னு இருக்காண்டா, எழுதி படிச்சுப்பாரு. ஓகே, புரிஞ்சு. அது ஒரு தியரி இருக்கு தெரியுமா, ஏன் வந்து சிவலிங்கம் வந்து சிவலிங்கம் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த பாட்காஸ்ட்ல பேச வேண்டியது இல்ல, சமையல் மந்திரம்ல பேச வேண்டியது. பாட்காஸ்ட பேன் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க. சோ பாட்காஸ்ட்ல நீங்க என்ன வேணா பேசலாம் பிரதர். ஒன்னு சொல்லட்டுங்களா, பாட்காஸ்டுக்கு பேரு நீங்க கேப்டன் மில்லர்னே வைக்காதீங்க, ஒய் சிவலிங்கா இஸ் லிங்கா ஷேப்டு அப்படின்னு வச்சு நீங்க பாட்காஸ்ட் போடுங்க, எல்லாரும் வந்து பாப்பேன். இது நல்லா இருந்துச்சு. அயரான் ரிட்டர்ன் ஃபார் தி சில்ட்ரன் பை தி சில்ட்ரன். படத்தை விட அதான் நீங்க உங்களோட பிடிச்ச ரிட்டர்ன் அண்ட் பர்ஃபார்ம்டு பை கிக் நல்லா இருந்துச்சு. உண்மைதான். இதுக்கு என்னங்க பேர் வைக்கலாம்? கேப்டன் மில்லர் மூவி மேட் ஆன் ஸ்பீட், மேட் பை a guy who is on speed அப்படின்னு போட்டுருங்க. அப்படி கிடையாது, கேப்டன் மில்லர் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு வரும். என்னத்த சொல்றது, அவ்வளவு அறிவெல்லாம் நமக்கு இல்ல பிரதர். சடார்னு கேட்டவொடனே விட்டியா ஆன்சர் சொல்ற அளவுக்கு அறிவு இருந்தா நம்ம ஏன் இப்ப நைட் 2 மணிக்கு பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்க போறோம்? என்னத்தையாவது யோசிச்சு நாளைக்கு காலை பொறுமையா சொல்லுங்க. ஓகே, so it's going to be a surprise for the audience. Thanks for your time. அடுத்து வேற என்ன படத்துக்கு? என்னடா சர்ப்ரைஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்? பாட்காஸ்ட் வெளியவே டைட்டில் போட்டுறலாம். என்ன கேக்குறாங்க, கிளைமாக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அவன் தூங்கிட்டான்டா, புரியுதாடா? ரொம்ப நேரம் தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருக்கியா? யோ போஸ்ட் எந்திரியா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவனோட டைம் லைன்ல பாக்கும்போது அந்த டைட்டில் சர்ப்ரைஸா தான் இருக்கும். அது எல்லா டைட்டிலும் எடுத்து அதை எடுத்தோடனே பாத்துட்டு தானே ஆரம்பிப்பாங்க. அது அவர் தூங்கிட்டாரு. இருங்க, நன்றி வணக்கம் சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பிரதர். So thanks for listening to this episode. Please follow, comment, rate our podcast. Also you can watch this in YouTube podcast as well. நன்றி வணக்கம்.